மாலை வணக்கம். எல்லாருமே நலமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அறிவை அறிதல் அப்படிங்கிற ஒரு டாபிக்ங்க. ஸோ அறிவை அறிதல், அறிவுங்கிறதே ஒரு அறியல் தான். அதை நம்ம திரும்பவும் இன்னும் ஆழமா அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கான்செப்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. நார்மலா இன்னைக்கு நம்ம இந்த அறிவு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோங்கிற விஷயத்த முதல் அடிப்படையில பார்க்கலாங்க. ஏன்னா இப்ப மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது மனிதன் மத்த உயிரினங்கள்ல இருந்து எப்படி ஒரு வேறுபடுறான்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த இடத்துல அறிவுங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி தான் பெஸ்ட்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மனிதனுக்கு ஆறாம் அறிவு இருக்குதுங்க. மனிதன் பாத்தீங்கன்னா ஒரு சிந்தனை திறன் அப்படிங்கிற அறிவு மேலோங்கி இருக்குதுங்கிற விஷயத்த நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மனிதன் ஒரு விலங்கு பறவைகள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாறுபட்டவன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. உண்மையா நம்ம கடவுள் ஒரு இறை இந்த அறிவுங்க ஒரு விஷயத்த நம்ம கிட்ட படைக்கும் பொழுது நம்ம இப்ப வாழக்கூடிய வாழ்க்கைக்காக தான் அந்த அறிவு படைச்சாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கங்க. சோ இந்த இரண்டையும் தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா நம்ம போய் அறிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த அறிவை அறிதல் அப்படிங்கிற ஒரு டாபிக்கான நோக்கம்ங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா இது நம்ம பல வகுப்பு நம்மளோட தொடர்ச்சியா நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா தெரியுங்க. நம்மளோட பல இடத்துல நம்ம சொல்றது ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை நம்ம உருவாக்குறோங்கிற விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பல இடத்துல நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேங்க. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்றைய சமூகம் இப்ப இருக்கக்கூடிய சமூகம் பாத்தீங்கன்னா அறிவுங்கிற விஷயத்த முழுமையா நம்புதுங்க. அறிவு அறிவியல் அப்படிங்கிற விஷயத்த முழுமையா ஆழமா நம்புது. ஆனா நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு திரும்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அறிவுக்கான ஒரு அருமையான டெபினிஷன் நம்ம சொல்றது எப்பொருள் யார் அறிவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறதா நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தொடர்ச்சியா நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த தன்மை தான். ஆனா நம்ம இதுல அப்படிதான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு ஒரு கேள்விதான் இப்ப நம்ம நம்ம முன்னாடி வைக்க போறோம். அப்போ அறிவுங்கிறது என்ன? அறிவுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்துல நம்மளுக்கு பயன்படணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் முழுமையா ஆராய்ஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப ஆக்சுவலா நம்மளுக்கு அறிவுங்கிறது அப்படிதான் பயன்படுதா அப்படிங்கிற விஷயம். அறிவு இல்லாதவனை நம்ம ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அறிவு இல்லாதவன் அப்படிங்கிற இடத்துல அந்த அறிவு இல்லாதவனுக்கான டெபினிஷன் என்னன்னு கேட்கும்போது தான் ஒரு குழம்பிடுறாங்க ஆக்சுவலா. ஏன்னா இந்த அறிவு இல்லாதவன் சொல்லி எதை சொல்றது? எதை பேஸ் பண்ணி அறிவு இல்லாதவன் சொல்லி நம்ம சொல்ல முடியும்னு கேட்டோம்னா இன்னைக்கு நம்மளோட சமூகத்துல அறிவு இல்லாதவன் சொல்லி சொல்லக்கூடிய விஷயம் எங்க போய் நிக்குதுன்னா ஒரு படிப்பறிவு இல்லாதவன் மட்டும்தான் அறிவு இல்லாதவங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம சமூகம் நகர்த்திட்டு இருக்குது. ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் தான். எம்பிபிஎஸ் படிச்சாச்சுன்னு சொன்னாவே நம்மளோட ஆள் மனசுக்குள்ள போறது என்னன்னா இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்குன்னு சொல்லி ஆழமா நினைச்சுக்கிறோம். ஒரு பிஇ எம்இ முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாவே இவங்களுக்குள்ள மிக ஆழமான அறிவு இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். பிஹெச்டி படிச்சிட்டாங்கன்னு சொன்னாவே இவங்களுக்குள்ள ஆழமான அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலே அறிவுங்கிறது அதுதானா? அப்போ அந்த ஒரு காலேஜோ ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் தான் அறிவை முடிவு பண்ணதா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா சத்தியமா அது கிடையாதுங்க. அறிவுங்கிறது வேற ஒரு தளத்துல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அறிவுங்கிறது. சோ அறிவை பத்தி ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு டெபினிஷன் நம்ம கொடுக்கணும்னா அறிவு நம்மை காக்கணுங்க. அறிவு நம்மை காக்கணும். அறிவு நம்மள அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம எடுத்துட்டு போகணும். வளர்ச்சிங்கிறது பணம் சம்பந்தப்பட்டது கிடையாதுங்க. ஒரு மனம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி. அதுக்கப்புறம் நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி புரியக்கூடிய மிக ஆழமான தன்மை அறிவுன்னு சொல்லி போற்றப்படும். இது கூட சிறந்த அடுத்த ஒரு அறிவு எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த காக்கும் சொல்லும் போது நம்மளை மட்டும் காக்க கூடாதுங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உயிர்களை காப்பதும் ஒரு அறிவுன்னு சொல்லி போற்றப்படுறதுங்க. அப்ப அறிவுங்கிறதுக்கான ஒரு டெபினேஷன் நம்ம சொல்லணும்னு சொல்லியாச்சுன்னா இதை தான் நம்ம சொல்ல முடியும். ஒண்ணு என்ன அது காக்கணுங்கிற விஷயம் ஒண்ணுங்க. இன்னொன்னு பிற உயிர்களை மிக சிறப்பா காக்கணுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அதை நம்ம தொலைச்சிருக்கோம் ஆக்சுவலாங்க. இன்னொன்னு நான் வாழக்கூடிய வாழ்க்கையில எனக்கு என் வாழ்க்கையில என்னுடைய தன்மை விரிவடையணும், என் மனம் விரிவடையும், என்னுடைய பக்குவம் விரிவடையணும், எனது ஆழ்ந்த அறிவு சிந்தனை திறன் மேம்படணும். இதுதான் அறிவுங்கிற விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம அறிவு அப்படிதான் மேம்பட்டு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுதுங்க பல இடங்கள்ல ஏமாற்றம் தான் உருவாகுது. இது நம்ம பல இடத்துல நம்ம வெவ்வேறு விதத்துல அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். அந்த கொரோனா காலத்திய அறிவு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுதுங்க பல ஒரு பெரும் பெரும் நிறுவனத்துல இருந்து எல்லா பக்கமே நான் பார்க்கும் பொழுது நடந்த ஒரு விஷயம் அதிர்ச்சிகரமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அறிவுக்கும்
நம்ம தொழில சக்சஸுக்கும் பல இடத்துல சம்பந்தமே இல்லைங்கிற விஷயத்த வந்து பார்த்தேங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கும் நீங்க உங்கள்கிட்டயும் சில நண்பர்கள் இருக்கலாம், நீங்க பார்த்திருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ட்ரீட்மெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 அடி தூரம் 7 அடி தூரம் தள்ளி வச்சுதான் ஒரு பேஷண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்காருங்க. கொரோனா வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னை வரைக்கும் பல இடத்துல அவர் வந்து மாஸ்க் போட்டு மட்டும்தான் அந்த வந்து பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காருங்க. ஒரு பேஷண்ட்டை நீங்க அவங்களோட உடல்நிலை தொட்டு பார்க்காம பக்கத்துல இருந்து அவங்ககிட்ட பேசாம இன்னைக்கு மருந்து கொடுக்க முடியும் சொல்றதும், அந்த மருந்து வந்து எனக்கு சரியா வேலை செய்யும் அப்படிங்கிற வந்து நம்புறதும் எப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையான அறிவை நோக்கி நம்ம சமூகம் நகர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பார்வையை நம்ம ஆழமா பார்க்கணுங்கிறதுக்காக வந்து வந்திருக்கோங்க ஆக்சுவலா. ஸோ அப்போ ஒரு அறிவுங்கிறது இவ்வளவுதானா அப்படிங்கிறது, இன்னைக்கு நம்ம கல்வி அறிவுங்கிறது மட்டும்தான் அறிவுன்னு வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எப்படி வளர்ந்துட்டோம்னு கேட்டா இங்கிலீஷ் இஸ் அ நாலேஜ் அப்படின்னு சொல்றால வளர்ந்துட்டாங்க. இங்கிலீஷும் போது நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ்னு சொல்லாம இங்கிலீஷ் நாலேஜ்னு சொல்லும் போதே நம்ம அறிவு எந்த லட்சணத்தில் இருக்குங்கிற விஷயம் பார்த்திருக்கலாம். அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம அறிவு அறிவுன்னு சொல்லி பல இடத்துல முட்டாளாகி கொண்டிருக்கிறோங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச வந்த ஒரு தலைப்போட நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்டாச்சுன்னா தெளிந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. தெளிந்த அறிவுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைங்க. ஏன்னா தமிழ்ல சில வார்த்தைகள் வந்து ரொம்ப அற்புதமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அறிவுன்னு சொல்லிட்டு போலாமே, ஏன் தெளிந்த அறிவு? அதே போல கற்க கசடர் அப்படின்னு சொல்லும் போது கற்க கசடரன்னு ஒரு வார்த்தை ஏன் சொல்லணும்? கற்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரிய விஷயங்க. அந்த இடத்துல அவங்க அறிவு வந்து சொல்லக்கூடிய விஷயம் வேறங்க. தெளிந்த அறிவு. இப்ப அறிவுங்கிற விஷயம் நீங்க எடுத்துக்கலாங்க. அறிவு குழம்புங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க. அப்ப தெளிந்த அறிவுன்னா சில நாட்களாகி சில காலங்கள் போய் எனக்கு எனக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் படிந்து எனக்கு தேவையான விஷயம் மட்டுமே மேல மிகும் பொழுது வரக்கூடிய அறிவு தான் தெளிந்த அறிவு. இந்த அறிவு தான் நம்ம சொல்லக்கூடிய அறிவுங்கிறது வந்து அர்த்தத்துல இருந்து வருதுங்க. இன்னைக்கு நம்ம வந்து அறிவு வந்து தெளிந்த அறிவான்னு கேட்டோம்னா கிடையாதுங்க. அறிவு நிறைய இருக்குது. எல்லாத்த பத்தியும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா முதல்ல நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம தெளிவா இருக்கோமான்னு கேட்டோம்னா இங்க அதற்கான பதில் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குதுங்க ஆக்சுவலா. அப்போ தெளிந்த அறிவு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் நம்ம நகர்றோம் ஆக்சுவலா. அறிவுன்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்ல வந்த டாபிக்கோட மிக முக்கியமான நோக்கம் அதுதாங்க. அதாவது லேர்னிங் அன்லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நம்ம கத்துக்கிறோம். உண்மையான அறிவுங்கிறது இத்தனை நாள் நம்ம கத்துக்கொண்ட ஒரு விஷயத்த ஏதோ ஒரு இடத்துல நம்ம யோசிச்சு இல்ல இல்ல இத்தனை நாள் நம்ம கத்துக்கிட்டு இருந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தவறுன்னு தெரியும் பொழுது யோசிக்காம அதை விட்டுட்டு அடுத்த கட்டம் நோக்கி நகர்றதுன்னு தான் முக்கியமான அறிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ லேர்னிங்கிறது மட்டும் அறிவு இல்லைங்க, அன்லேர்னிங் அப்படிங்கிறதும் அறிவு. எனக்கு எதெல்லாம் எனக்கு நான் வந்து இத்தனை நாள் இதுதான் முக்கியம் தெரிஞ்சுட்டு வந்தனோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது வந்து உடைப்படும். இல்ல இல்ல இது இல்ல இதை விட அதுதான் அப்படிங்கிற விஷயம். இப்போ என்னுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா முதல் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில மருத்துவத்துக்குள்ள வந்து போய் சில விஷயங்கள் நான் வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுதுங்க அங்க அதை நான் முழுமையா நம்பினேன். இது நான் முதல் ஒரு வகுப்பு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு பேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக பெரும் அரசியலை பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம். ஒரு காலங்காலத்துல எந்திரிச்சு நம்ம பண்ணக்கூடிய முதல் வேலையிலேயே நம்ம முட்டாளர்கள் அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன கேட்டாச்சுன்னா இன்னைக்கும் ஒரு காலத்துல வந்து பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்கேயுமே பெருசா கிடையாது. ஆனா இன்னைக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக அதிகமா இருக்குது. காரணம் எதுன்னு கேட்டோம்னா தினந்தோறும் நம்ம மீடியா முன்னாடி திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லப்படுது. காலங்காலத்துல இருந்துச்சுங்க பல்லு நல்லா விளக்குங்க, வாய்ப்பு இருந்தா 2 முறை விளக்குங்க, 2 முறை விளக்கப்படும் பொழுது நீங்க பல் சொத்தை பல்குழி இன்னும் பல பல நோயிலிருந்து காப்பாற்றப்படுவீங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப நமக்குள்ள சொல்லப்படுதுங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பல் என்பது வெள்ளை நிறம் என்பது விஷயத்தையும் நம்ம கண் மூலமா வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க ஆக்சுவலா. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் வந்து படைக்கும் பொழுது இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா எனாமல் கோட்டிங் அப்படிங்கிறது பல்லு மேல இருக்கக்கூடிய ஒரு கோட்டிங். அந்த கோட்டிங் நீங்க தொடர்ச்சியா பிரஷ் பண்ண ஒரு வேளைக்கு 2 வேளை 2 வேளைக்கு 3 வேளை பிரஷ் பண்ண அந்த எனாமல் கோட்டிங் போயிருங்கிற ஒரு அடிப்படை அறிவும் கூட நம்மளுக்கு யோசிக்க தோணல. அப்போ பல லட்சம் செலவு பண்ணி வரக்கூடிய ஒரு மருத்துவர் பல் டாக்டர் இல்ல இல்ல நீங்க வந்து 2 வேளை பல் விளக்குனீங்கன்னா எங்க பக்கமே வர வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாரான்னு கேட்கும் பொழுது கூட அங்க அந்த அறிவு வேலை செய்யலைங்க. அப்ப இந்த அறிவு வேலை செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டோம்னா வெளியே யார் சொன்னாலும் அது உண்மையா இருக்குன்னு சொல்லி நம்புறோம். ஆக்சுவலா இந்த அறிவு எதை நோக்கி நம்மளை கொண்டு போய் தள்ளுதுன்னு கேட்டோம்னா ஒரு நெகட்டிவிட்டி. சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா பல துன்பங்கள் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இந்த அறிவு இருக்குது. அப்போ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியம் எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட் அப்படிங்கிறது மிக மிக கொடுமை, பிரஷ்ங்கிறது மிக மிக கொடுமை அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஒரு விஷயமா தெரியப்படுத்துறேன். இப்ப நான் தெரியப்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா எப்பொருள் யாராவே கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள். இப்போ அங்க சொல்லி நீங்க நம்பியிருக்கீங்க, அதை முதல் நம்பலாமான்னு கேட்கலாம், நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்பலாமான்னு பார்க்கலாம். அப்போ முதல் நீங்க அதை எடுத்துக்கிறீங்க.
அந்த கோல்கேட்டோட இன்கிரீடியன்ஸ் என்ன, பெப்சோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் உள்ள என்ன சைடு எஃபெக்ட் வருங்கிற விஷயத்த படிச்சு பாருங்க. ஒரு நைலான் கூட ஒரு பிரஷ் வந்து தொடர்ச்சியா பல்ல வந்து தேய்க்கும் பொழுது எனாமல் கோட்டிங் எப்படி வந்து போகுதுங்கிற விஷயத்த படிச்சு பாருங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிபட ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ், இனிமேல் நம்ம இதுல விளக்குறதுனாலதான் என் குழந்தைகளுக்கு எனக்கு வந்து ஏகப்பட்ட பல் பிரச்சனை வருதுன்னு சொல்லும் பொழுது நான் அந்த இடத்துல என்ன பண்றேன்னா அதை நான் விட்டுறேன். இது நாள் வரைக்கும் நான் நம்பின ஒரு விஷயத்த, சோ லேர்னிங்க ஒரு இடத்துல அன்லேர்னிங் பண்றேன். இல்ல இல்ல தப்பு தான், நம்ம இத்தனை நாள் தப்பா புரிஞ்சுட்டோம், இன்னையில இருந்து நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் வேண்டாம், தூக்கி போட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு கருவேலம்பொடியோ ஒரு வேப்பங்குச்சியோ ஏதோ நம்ம வந்து முடிச்சு கொடுக்குதான்னு சொல்லும் பொழுது நீங்க அறிவை நோக்கி நகரீர்கள். சோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒண்ணு இருக்குது, இன்னும் படிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் அறிவு, இன்னும் இருக்குது, இது மேல படிக்கிறோம் கொஞ்சம் அறிவு. அப்படி கிடையாதுங்க. இங்க ஒண்ணு இருக்குது, மேல் இருக்குது, அந்த மேல் இருக்கிறத நான் வந்து சிந்திக்கிறேன், அது தவறா இருக்கும்போது அந்த படிச்சுட்டு வந்த விஷயத்த நான் வந்து விட்டுறேன். இதுவும் அறிவு தான். இன்னைக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் எதுனா அன்லேர்னிங் அப்படிங்கிற பத்தி தாங்க. சோ அறிவுங்கிறது வெறுமனே தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லைங்க. இத்தனை நாள் நீங்க எதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தையும் கேள்வி கேட்கறது, அந்த விஷயத்துல குறை இருக்கும் பொழுது யோசிக்காம அதை தூக்கி போட்டு அடுத்த கரெக்டான டைரக்ஷன் நோக்கி நடக்கிறது பேர் தான் ஒரு தெளிந்த அறிவு. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ அந்த எக்ஸாம்பிள் தான், அந்த பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எஸ் இது தப்புன்னு தெரிஞ்சு நான் அடுத்த நாள் நான் அதை அப்படியே தூக்கி கொண்டு குப்பையில போட்டு நான் அப்படியே அடுத்த செகண்ட் நான் வந்துட்டேன்னா என் அறிவு தெளிவா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு கெட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கெட்டதுதான். நேத்து தான் பேஸ்ட் வாங்கிட்டு வந்தாங்க, இது வேற முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாமான்னு சொல்லும் போதும் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவா தான் வருது. சோ ஏன்னா அது ஒரு கெட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்த கணம் அதை நான் வந்து நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அடுத்த கணம் என்னால அதை விட முடியும் ஆக்சுவலா. சோ அறிவு என்பது நான் ஒரு படியிலிருந்து அடுத்த படி, அதிலிருந்து அடுத்த படி நான் வரும் பொழுது என்ன அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும். இந்த இடத்துலயும் எனது மனம் விரிவடையணும், அறிவு விரிவடையணும், ரெண்டு விரிவடையணுங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம அறிவு சுருங்கிருது. எப்படி சுருங்குதுன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் சொன்னா நான் முழுசா நம்பிக்கிறேங்க, இவங்க சொன்னா நம்பிக்கிறேன், அவங்க சொன்னா நம்பிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்துட்டு அவங்க சொன்னா சரியா இருக்குங்கிற இடத்துக்கு வந்து நீங்க போய் மாட்டிக்கிறீங்க. அங்க மாட்டும் பொழுதுதான் இங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வணிக உலகம் நம்ம கிட்ட பல பல ஒரு இடைஞ்சல்களை, ஒரு நெருக்குதல்களை நம்மளுக்குள்ள கொடுத்துட்டு இருக்குது. இன்னைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு அறிவுங்கிற இடத்துல நம்ம தெளிந்த அறிவுன்னு என்ன சொல்லலாம்னா, விளம்பரத்துல வரக்கூடிய எந்த பொருளுமே நீங்க வந்து வாங்காம இருந்தாவே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சொல்ல போனா ரொம்ப சிம்பிளா அறிவுக்கான ஒரு விஷயம் சொல்றதுங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கமான்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு அறிவு வந்து மிக ஆழமா அதிகமா வந்து போயிட்டே இருக்குது. எப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு குழந்தை பிறக்கும் பொழுதே நான் வந்து எந்த ஸ்கூல்ல போகணும்ல இருந்து ஆரம்பிச்சு என் குழந்தைக்கான எதிர்காலம் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், இன்னையில இருந்தே போட்டு இந்த அறிவை நான் குழப்பறது. சோ இந்த இடத்துல அறிவு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஒண்ணு, நான் நிகழ்காலத்துல வாழக்கூடிய இடத்துல எனக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிற விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதே இல்ல. அங்க எனக்குள்ள வந்து தொடர்ச்சியா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் குழப்பது கிடையாது. அறிவு எப்பயுமே எதிர்காலத்துக்கூட போய் லிங்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சு பாருங்களேன். பிரம்மாண்டமா நான் இது படிக்க போறேன், அது படிக்க போறேன், அப்படி பண்ண போறேன், ஃபியூச்சர் இதுதான், அது இதுதான் அப்படின்னு சொல்லி பயங்கர இடத்துல கேள்விகள் வரும் ஆக்சுவலா. அப்படி கேள்வி வரும்போது யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்கனால இவ்வளவு தூரம் யோசிக்க முடியுது? இன்னும் 10 வருஷத்துக்கு கழிச்சு என்ன இருக்கும்? 15 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும்? நீங்க ஒரு பிரம்மாண்டமா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஆக்சுவலா. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. முதல்ல நிகழ்காலத்தை நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன்னா, எனக்கு நிகழ்காலம் எப்படி இருக்குது? என் குழந்தைக்கு என்ன பிடிக்கும்? அதை நோக்கி நான் நகர்றேன்னு கேட்டோம்னா, அங்க ஒரு மிக பெரும் ஒரு கேப், மிக பெரும் ஒரு இடைவெளி நம்மளுக்குள்ள இருக்குங்கிறதாங்க ஒரு கொடுமையான வேதனையான விஷயம் ஆக்சுவலா. அப்போ நான் இருக்க, நான் என் குழந்தை வளர்க்குறேன், என் குழந்தைக்கு என்ன வேணும்? அதை யார் முடிவு பண்ணோம்னா நான் முடிவு பண்ணணும், என் குழந்தை முடிவு பண்ணணும். ஆனா இங்க யார் முடிவு பண்றாங்கன்னா யார் ஒருத்தர் முடிவு பண்றாங்க. போன வாரம் பேசிட்டு இருக்கும்போது பல காலேஜ்ல இந்த மாதிரிலாம் வந்து பேசும்பொழுதுங்க, இன்னைக்கு நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்துல இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து ஐடி அப்படிங்கிற விஷயம் வந்து பூமில் இருக்குது, இன்னைக்கு பூமில் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிற பத்தி யார்கிட்ட கேட்டாலும் நான் ஏஐல போட்டிருக்கேன், ஏஐல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏஐ அப்படின்னா அப்புறம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு 10 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசினேன், ஏங்க ஏஐன்னா என்னங்கன்னு கேட்டேன். சார் இது மாதிரி முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்க, இனிமேல் வந்து முழுக்க முழுக்க எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் அதுவே டிசைன் அதுவே ஆயிக்கும்னு சொல்லும் பொழுது அப்ப நான் கேட்டேன், ஏஐல வந்து ஃபியூச்சர் இருக்குன்னு போறீங்களே, இப்ப ஏஐங்கிறதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ஓரளவு பேசிக் கிடைக்கும் பொழுதே அது தன்னை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும்போது நீங்க இத்தனை பேர் உள்ள போய் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. பல பேத்துக்கு அது பதில் கிடையாது. ஏன்னா இந்த ஏஐன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு ஏஐ கிரியேட் பண்றேன், அந்த ஏஐ பல ஏஐ வந்து அதை யோசிக்க ஆரம்பிக்கும். ஏஐங்கிறது தாங்க தன்னை நம்மள மாதிரி அதுவும் யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப யோசிக்க பண்ணும்போது ஒரு காலத்துல வந்து எடுத்தாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நேத்து நடந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஒரு நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, ஒரு செயல்முறையை உருவாக்கணும். ஒரு செயல்முறை உருவாக்கணும்னு கேட்டோம்னா
ஒரு செயல், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் துறைன்னு வச்சுக்கலாங்க. அந்த துறைக்கான செயல்முறை உருவாக்கணும்னு சொல்லும்போது முதல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா கன்சல்டண்டா போய் உட்காந்து எழுதுவோம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க இருந்து ஒரு ஆர்டர் வருவோம், அங்கிருந்து நாங்க எடுப்போம், ப்ராசஸ் பண்ணுவோம். அது ஒரு பெரிய விஷயமா உட்காந்து எழுதுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ரெடி பண்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் மறுபடியும் ரிவ்யூ எல்லாம் பண்ணி அது ஃப்ரீஸ் ஆறு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் எடுத்துருங்க. இன்னைக்குங்க நேத்து உட்காந்து இருக்கும்போது ஒரு கூகுளோட உங்களுக்கு தெரியும், கூகுளோட அந்த சாட் ஜிபிடி எடுத்து வந்து போட்டுக்கிட்டாங்க. சாட் ஜிபிடி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜர் வேணும்னு கேக்குறேங்க. மேக்ஸிமம் ஒரு 5 செகண்ட்ஸுங்க கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கத்துக்கான ப்ரொசீஜர் ரெடியா இருக்குது. அந்த இடத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தப்பு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொசீஜர் பர்ஃபெக்டா வந்துருச்சு. அப்போ ஏஐ இந்த மாதிரி வேலையை பண்ண ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு இந்த ஏஐ வந்து அதிகமாக மனிதனுக்கு வந்து அங்க எங்க வேலை இருக்க போகுது. ஆனா நீ என்ன ஏஐ போய் படிக்க போறேன்னு தெரியல ஆக்சுவலா. ஏஐ அவ்வளவு டிசைன் பண்ண போறேன் இல்ல அந்த ஏஐ அடுத்தடுத்த ஏஐ டிசைன் பண்ணி போகுது ஆக்சுவலா. அப்ப இதோட ஃபியூச்சர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மியா. சொல்ல போனா ஒரு பேஜர் லைஃப் தான் இன்னைக்கு ஏஐ இருக்க போகுது. ஆனா இன்னைக்கு நீங்க நம்மளை சுத்தி வந்து கவனிச்சு பாருங்க, எத்தனை ஏஐ ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். அதாவது நம்ம சிந்திக்கிற திறனை இழந்துகிட்டே இருக்குங்கிறது ஒரு மிக மிக கொடுமையான ஒரு விஷயம், வேதனையான விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க எடுத்து போங்க, இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் பசங்களுக்குள்ள முழுக்க முழுக்க தான் படிக்கிறது எல்லாமே சரிங்கிற ஒரு ஆழமான பார்வை அவங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் அவங்க வந்து முழுசா நம்புறாங்க. புத்தகம் என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை ஆழமா நம்பக்கூடிய சமூகத்தை இன்னைக்கு உருவாக்கிட்டோம் ஆக்சுவலா. அப்போ அது நடந்ததுக்கு அப்புறம் இவன் ஒரு ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ வந்து ஒரு பசுமை புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க வந்து கேட்டீங்கன்னாவே ஆழமான அறிதலுங்கிறது ஒண்ணுங்க. பசுமை புரட்சி எப்ப இந்தியாக்குள்ள வந்துச்சு? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இல்ல பஞ்சம் இருந்தது, அதனாலதான் பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி வந்ததா சொன்னாங்க. அப்போ பஞ்சம்ங்கிறது எப்படி வந்திருக்கும்னு கேட்டோம்னா ரொம்ப சிம்பிள். நம்மளோட பதில் என்ன இருக்குன்னா ஒரு மழை இல்லாதனால பஞ்சம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மழை வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இல்லாம போகணும்னு கேட்டோம்னா ஒரு 3 ல இருந்து 5 வருடங்கள் ஒரு சொட்டு மழையும் கூட இல்லாம இருக்குன்னு சொல்லலாம். அப்படி நீங்க வந்து நடந்திருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்திருப்போம், 60 வருஷம் வாழ்ந்தவங்க இருப்பாங்க. இந்த 70 வருஷத்துல ஒரு வருஷம் மழை கம்மியா இருக்கலாம், ஆனா அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னு நீங்க வந்து பாக்கலாங்க. தொடர்ச்சியா 3 வருஷம் மழையே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அப்போ மழை இங்க உளுந்திருக்குது ஒண்ணு. இரண்டாவது, நம்ம ஊர் பயிர்களோட கான்செப்ட் நீங்க எடுத்துக்கலாம். மானாவாரி பயிர்கள், பல பயிர்கள் நீங்க வந்து கையில் நீங்க தூக்கி வீசினீங்கன்னா போதும், அது பாட்டுக்கு வந்துரும் வச்சலாம். சோ மானாவாரி பயிர்கள், மானாவாரி பயிர்களுக்கு நம்ம வந்து இவ்வளவு மெனக்கொடணும் அவசியம் இல்லை. அப்போ மானாவாரி பயிர்கள் விளையக்கூடிய பூமி, இன்னொன்னு பருவமழை அவ்வளவு சீக்கிரம் தப்பாத ஒரு பூமி, இங்க வந்து பஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அது என்னவா இருக்கலாம்னு கேட்டேன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரும் அரசியல் இருக்குதுங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பசுமை புரட்சி நம்மளோடையாவது நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. முழுக்க முழுக்க ஒரு அவங்களோட வேதிப்பொருட்களை உப்புகளை கொண்டு வந்து நம்மளுக்குள்ள வந்து தலையில கட்டுறதுக்காக நடந்ததா ஒரு பசுமை புரட்சின்னு ஒரு விஷயம். அப்ப கொண்டு வந்து உள்ள கொட்டுறாங்க. நம்மளோட பெரும் செடிகள் எல்லாமே பெரும் நம்ம இந்த நெல் செடியில இருந்து எல்லாம் எடுத்தீங்கன்னா முதல்ல 6 7 அடி வளரக்கூடிய விஷயம் எல்லாமே தரமட்டமாய் இன்னைக்கு வந்து 1.5 அடிக்குள்ள இருக்கக்கூடிய பயிர்கள் நிலைநிறுத்தப்பட்டுச்சுங்க. அப்ப இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி விட வேண்டியது இல்ல. ஒரு சாதாரண ஒரு 2 மழை போதும் அது வளர்ந்துரும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி நம்ம வந்து தேக்கி பண்ணாதான் விவசாயம் பண்ண முடியுங்கிற இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டோம். அப்ப இப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து மாட்டும் பொழுது கடைசியில் என்ன நடக்கும்னு கேட்டோம்னா, ஏன்னா நம்மளோட புத்தகத்துல என்ன இருக்குன்னு கேட்டா பசுமை புரட்சியின் அற்புதங்கள் என்னன்னு சொல்லி இருக்குங்க. நம்ம பசங்க எல்லாம் படிச்சு பசுமை புரட்சி வந்தனாலதான் பஞ்சம் பூக்கப்பட்டது, மக்கள் எல்லாம் நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விஷயம். ஆனா இந்த இடத்துல ஒரு அடிப்படை கேள்வி நம்ம கேட்க மறந்துடுறோம். சோ நம்மளோட பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்வை என்ன சொல்லுவோம்னா 100%, அதாவது ஆந்தை பார்வைன்னு சொல்லுவாங்க, 360 டிகிரியும் என்னால ஒரு சுழற்றி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உருவாக்குதல் தான் கல்வியோட அறிவோட அடிப்படை விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம அறிவு எதுன்னு கேட்டீங்கன்னா குதிரைக்கு கட்டக்கூடிய அந்த லாடம், இந்த ஒரு கண்கட்டு மாதிரி தாங்க நம்மள நீ இதை நோக்கிதான் பார்க்கணுங்கிற விஷயத்துக்கான பார்வையை இன்னைக்கு பதிய வச்சுட்டாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னா லிமிட்டெட் அறிவுன்னு சொல்லலாங்க. ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஒரு சரௌண்டட் ஒரு நாலேஜ் அப்படின்லாம் கிடையாதுங்க. லிமிட்டட் என்ன, நீ என்ன பாக்குற, என்ன பேசணும், எப்படிப்பட்ட விஷயங்கள் நீ டிஸ்கஸ் பண்ணணுங்கிற விஷயம் எல்லாமே இன்னைக்கு யாரோ ஒருத்தர் முடிவு பண்றாங்க. நீங்க அதை முழுமையா நம்புறீங்க. அப்படி முழுமையா நம்பும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்றது இல்லைங்க, யாரோ ஒரு வாழ்க்கைய அதுதான் சிறந்ததுங்கிற ஒரு விஷயம், யாரோ ஒரு திணித்த ஒரு விஷயத்த நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 70 80 வயதுல நம்மளுக்கு வந்து 80 வயதுல நம்ம அந்த வீட்டு முற்றத்துல உட்காந்துட்டு நம்ம அப்பயும் ஒரு உயிரோட்டமா இருக்கணும்னா எது முக்கியமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அறிவை விட நினைவுகள் ரொம்ப முக்கியம். பசுமையான நினைவுகள். சே நம்ம எங்க போயிருந்தோம், எப்படி இருந்தோம், அந்த ஆத்துல விளையாண்டுருக்கோம், இந்த சைக்கிள் ஓட்டி இருக்கோம், அது பண்ணி ஒண்ணு இல்லை. இன்னைக்கு 1ஆவது இருந்து 5ஆவது படிக்கக்கூடிய பசங்களோட 10ஆவது படிக்கக்கூடிய பசங்களோட போய் உட்காந்து பேசி பாருங்களேன். நீங்க எவ்வளவு வயசு இருந்தாலும் நீங்க இளமையா உணர்வீங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா அங்க இருந்த ஒரு விஷயம் வந்து அற்புதமான விஷயம். அதாவது
அறிவு கம்மியா முழுக்க முழுக்க மனம் மிகுந்து அற்புதமா ஒரு காலம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க, குறுகிட்டோங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைகிட்ட போயிட்டு இப்ப படிக்கக்கூடிய குழந்தைகிட்ட ஒரு 60 வயசு 70 வயசு நீங்க போய் டச் பண்ணும்போது உனக்கான நினைவுகள் என்னன்னு சொல்லி பாருங்க, ரொம்ப கொடுமையா இருக்குங்க. ஏன்னா நம்ம அறிவு முடமாக்கப்பட்ட அறிவுங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, அது முக்கியமான ஒரு வார்த்தைங்க. முடமாக்கப்பட்ட அறிவு. நீ எதை சிந்திக்கணுங்கிற விஷயத்த, அறிவுங்கிறது பறந்து விரிபட்ட அறிவு. சொல்லப்போனா ஒரு சிறகை போல விரிந்து பறக்கணுங்கிறது அறிவுங்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணினா, முடமாக்கப்பட்ட அறிவு. நீ இதுதான் சிந்திக்கணுங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் படிப்புக்கு பயப்படுறோம்னு யோசிச்சு பாருங்களேன். படிப்பு, ஐயோ படிக்கணும், என் குழந்தை இதுக்குள்ள படிக்கணும், இதுக்குள்ள சீக்கிரம் மார்க் வாங்கணும், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும். ஈவன் ஒரு கல்யாணம் நீங்க பண்ணும்போது கூட யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எத்தனை அறிவு அங்க வேலை செய்யுது. அந்த பையன் நல்லவனா, அந்த பொண்ணு நல்லவனா, பையனோட பேக்ரவுண்ட் எப்படி, பொண்ணோட பேக்ரவுண்ட் எப்படி, குடும்பம் நல்ல குடும்பமா, ஓகேங்க. பையன் நல்ல பையன், நல்லா வளர்த்திருக்காங்க, பரவாயில்ல. இப்பதான் வேலைக்கு போறான், அவன் நல்லா இருப்பான், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க காலம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அறிவு என்ன பண்ணுதுன்னா, இல்ல இல்ல, ஒரு செக்லிஸ்ட் ஒண்ணு போட்டுருவா. அந்த செக்லிஸ்ட்ல முதல்ல பாத்தீங்கன்னா பையனோட எங்க வேலை செய்யறான், என்ன சம்பளம் இருக்குது, அவன் பாத்தீங்கன்னா எங்க சென்னையில வேலையில் இருக்கானா, பெங்களூர் வேலைக்கு இருக்கானா, இல்ல ஃபாரின்ல வேலையில் இருக்கானா, அவனோட சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு 7 டிஜிட்ல இருக்குதா, இல்ல 6 டிஜிட்ல இருக்குதா, அதுக்கப்புறம் வீடு கட்டியிருக்கானா, கார் வச்சிருக்கானா, இதை தவிர தோட்டம் இருக்குதா அவங்க ஊர்ல. இதெல்லாம் ஒரு பெரிய செக்லிஸ்ட். இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, வாழ்றதுக்கான ஏதோ ஒரு விஷயம் இங்க கேட்கப்படுதுன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா. ஆனா இங்க இதை நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறோம். இந்த கொண்டாட்டம் தாங்க இங்க நம்மளோட மிக பெரும் ஒரு நெகட்டிவ்க்கு காரணமா இருக்க போகுது. ஆக்சுவலா என்ன கேட்டாச்சுன்னா, ஒரு நல்ல மனிதன், எஸ் நான் ஒரு நல்ல மாப்பிள்ளை நான் பிடிச்சிருக்கேன், எனக்கு நல்ல பொண்ணு, நல்ல குணமான பொண்ணு, அந்த பொண்ணு அற்புதமா வாழும் அப்படிங்கிற விஷயம் நாங்க பிடிச்சிட்டோம்னா அந்த வாழ்க்கை வேற. இன்னைக்கு என்னன்னா, சொல்லப்போனா இன்னைக்கு கல்யாணங்கள் பல இடத்துல எப்படின்னு பாத்தலாங்க. ஒரு காலத்துல ஜாதிக்கு ஜாதி கல்யாணம், இன்னைக்கு அப்படி இல்லைங்க. பணத்துக்கு பணம் கல்யாணங்கிறத நீங்க சொல்ல முடியும். பணத்தை தான் யோசிக்கிறோம், பணத்தை தான் வச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அறிவு பொங்கி வெளிய ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ அப்ப அந்த அறிவை தான் வச்சு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா. அங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது எது நல்லது எது கெட்டதுன்றே நம்மளுக்கு தெரியாது போதுங்க. நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருந்துற போகுது. அதுக்குதான் நம்ம சொன்னது, காலங்காலத்துல எந்திரிச்சு முதல் வேலை பல் விளக்குறோம். அந்த பல் விளக்குறதே எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதுங்க. யாரோரோ சொன்ன பொய்யை நம்பிதான் இன்னைக்கு நம்ம பல் விளக்கிட்டு இருக்கும் பொழுது மத்த விஷயம் மட்டும் எப்படி நம்ம பண்ணிருவோம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்படிதாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம அறிவை சுருக்கிடுறோங்க. அறிவை டோட்டலாவே பாத்தீங்கன்னா கத்துக்க ஆசைப்படவே இல்லைங்க ஆக்சுவலா. அப்ப ஆசைப்படாத போது அந்த அறிவு என்ன ஆகுதுன்னா சுருங்கிருது, உங்க வாழ்க்கையும் சுருங்கிருதுங்க. ஒரு காலத்துல 80 வயசு 100 வயசு வரைக்கும் சர்வசாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்கள் இன்னைக்கு 50 வயசை தாண்டும் பொழுதே ஏகப்பட்ட மாத்திரைகளோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழக்கூடிய ஒரு தன்மை இல்லைங்க. சோ அறிவு என்பது தெளிந்த விஷயத்தை கொடுக்கணும். அந்த தெளிதல் மூலமாக என் மனம் பக்குவம் அடையணும். ஆக்சுவலா அறிவு மனசை கைட் பண்ணுங்க. மிக தெளிந்த அறிவு பார்த்தீங்கன்னா, எஸ் எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, நான் இனிமேல் இதை வேண்டாங்க, இது எனக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு டிவி இருந்தா போதும், இந்த டிவி எதுக்கு மேல எனக்கு தேவையில்லைங்க. என்னுடைய வீட்டோட சைஸ் எது இருந்தா போதும், நான் தூங்குறதுக்கு தாங்க அந்த பெட்ரூம் யூஸ் பண்றேன், எனக்கு ஒரு 10க்கு 10 இல்ல 10க்கு 12 இருந்தா போதுங்க, அவ்வளவு போதுங்க. எதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 20க்கு 20 பெட்ரூம் வேணும், அது எனக்கு தேவையில்லைங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே எனக்கு என்ன தேவைன்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல நம்ம தெளிவா இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத பல விஷயங்களை உங்களுக்குள்ள தெளிவுபடுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கால்சியம் பாங்க, மெக்னீசியம் பாங்க, மெலட்டின் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் பாத்தீங்கன்னா பல பல விஷயங்கள், ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் அப்படிம்பாங்க, டீப் கிளீனிங் அப்படிம்பாங்க, ஒரு உற்சாகம்பாங்க. நீங்க எல்லா பக்கம் பாருங்க ஒரு மந்திர வார்த்தையில் உங்களுக்கு வச்சவங்க. அதாவது அந்த மந்திர வார்த்தைகள் நேரம் ஸ்ட்ரைக் ஆகுதுங்கன்னா உங்க அறிவுல திரும்ப திரும்ப அந்த அறிவிலேயே ஸ்ட்ரைக் ஆகும். அப்ப அந்த அறிவில் ஸ்ட்ரைக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுறீங்கன்னா, நம்ம அது உண்மையை நம்ப ஆரம்பிக்கிறோம். நம்மளோட என்ன ஃபாலோ பண்ண விஷயங்களுக்கு தெரியுங்க. நான் ஒரு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியல் நான் எடுக்கும் பொழுதுங்க, இங்க மிக பெரும் பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா, என்ன சுத்தி இருக்கக்கூடிய அறிவான மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நான் புரிய வைக்கிறது இங்க மிக பெரும் பிரச்சனையா போச்சு. ஏன்னா எது சொன்னாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைங்க, நீ மட்டும் புதுசா, மத்தவங்கள ஊர்ல அப்படி இருக்குதுல்ல, பழங்காலத்திலேயே சொல்லிருக்காங்க ஊரோட ஒத்துவாள் அப்படிங்கிறது, அதை கொண்டு நீங்க போடுவாங்க. ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள் ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரிங்க, 2 பக்கமான குரல் இருக்கும். இங்க யாருக்கு சொல்றாங்க, இங்க யாருக்கு சொல்றாங்க விஷயம். இது நான் முன்ன ஒரு முறை சொல்லியிருக்கேங்க. ஒரு பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னா திருக்குறளே வரக்கூடிய 2 குறள்கள், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீ நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னுடைய உழைப்பை நீ கொடுத்த அப்படின்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நீ பண்ணக்கூடிய முயற்சி உனக்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற விஷயத்த ஒரு பக்கம் குறள் பேசியிருக்கும். இன்னொரு பக்கம் ஊழி உருத்து உருட்டும் சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க. இல்ல நீ என்னதான் மனஞ்சரி ஊழ்வினை உன்னை உருத்தும் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்னதான் மனாஞ்சரிப்பா செல்லத்துல உனக்கு ஊழ்வினை இருக்குப்பா, அதை தாண்டி ஒன்னும் பண்ண முடியாப்பான்னு சொல்லும். அப்போ இந்த 2 குறள் நான் எங்க பயன்படுத்தணுங்கிற விஷயம் முக்கியம். இதுதான் அறிவு. இந்த ரெண்டுமே குறள்ல சொல்லாது. ஆனா நான் எங்க பயன்படுத்தணும், இந்த குறள் நான் எங்க பயன்படுத்தணும்னா, எதுக்கு எடுத்தாலும்
ஒரு ஜாதகம், ஜோசியம், நல்ல நேரம் அது இதுன்னு பார்த்துட்டு தன்னை வந்து டைம் ஒதுக்கிட்டு ஓட்டிட்டே இருந்தான்னு வைங்களேன். அவங்ககிட்ட போய் நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னா, தெய்வத்தால் ஆகாது என்னும் தம்பி கவலைப்படாதடா. நீ முயற்சி பண்ணு. அது அப்ப வரும்போது பார்க்கலாம். நீ முயற்சி பண்ணிட்டே இருந்து சொல்லக்கூடிய இடத்துல அங்க சொல்லுங்க. இங்க என்ன சொல்லணும்னா, ஒரு மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். 2, 3 பிசினஸ் பண்ணி ஃபெயிலியர். அவன் ரொம்ப நொந்து போய் உட்காரும்போது அவங்ககிட்ட போயிட்டு கவலைப்படாதவங்க. சிலதெல்லாம் ஊழ்வினைடா. நீ என்ன பண்ணுவ? ஆனாலும் பரவாயில்ல. நீ முயற்சி பண்ற நல்லா தானே இருப்ப. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா வருவிடான்னு சொல்லும் பொழுது இவன் மேல வருவான். சோ 2 குரல் நம்ம இப்படிதான் பயன்படுத்தணும். ஆனா இதில் நம்ம என்ன பண்றோம் மாத்தி பயன்படுத்துறது. எப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, எதுவுமே செயல்படாம உட்கார்ந்திருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்றான், ஆமா தம்பி, அது ஊழ்வினை தான் அப்படின்னு சொல்லிடுறது. அப்ப அவன் எங்க போய் வேலை செய்வான்? ஒரு வேலை செய்ய மாட்டான், இன்னும் சந்தோஷமா உட்காந்துக்குவான். இவங்கிட்ட போயிட்டு, இல்லடா தெய்வத்தாலாக என்னும் அப்படின்னு சொன்னான்னா, அவனே நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு தேவை ஆறுதல். நீ போய் வந்து அங்க போய் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்காத. மோட்டிவேஷன் வேற, ஆறுதல் வேற. சில இடத்துல ஆறுதல் தேவை, சில இடத்துல மோட்டிவேஷன் தேவை. அப்ப நீ அங்க போயிட்டு உட்காந்து இல்லடா அப்படின்னு சொன்னோம்னா, அவன் என் வாழ்க்கையை வாழ்ந்து பாக்குறேன்னு ஒரு கேள்வி கேட்பான். அந்த இடத்துல வந்து தலைவலியும் காய்ச்சலும் உனக்கு வந்தானா தெரியும்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டாச்சுன்னா அவனுக்கான விஷயம் வேற. அப்போ நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிற விஷயம் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரிங்க. நான் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளுங்க. கத்தி அப்படின்னு எடுத்துக்கலாங்க. கத்தியோட செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டு பாருங்களேன். இப்ப அது கத்தி போலயும் மொபைல். மொபைல் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கத்தி வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இதுல ரொம்ப ஆச்சரியம் எடுத்துக்கோங்க. மொபைல் ஆகட்டும், கத்தி ஆகட்டும், அது நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. அதாவது அது தன் இயல்புல இருக்கக்கூடிய ஒரு பொருள். தன்னுடைய இயல்பு. கத்தி அப்படிங்கிறது எதுன்னு கேட்டேன்னா, எஸ், நீ வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஷார்ப்பா கூர்மையா இருப்பேன். அந்த பக்கத்தை நீ பயன்படுத்தி நீ எதை வெட்ட நினைக்கிறியோ அதை நீ வந்து வெட்டிக்கலாம்னு சொன்னது வந்து கத்தியோட ஒரு இயல்பு. இந்த பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னா மொபைல் எதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ், நான் ஒரு மொபைல் போனா இருக்கேன். எனக்கு வந்து எங்கிட்ட யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்கறாங்களோ அதை நான் கொடுத்துருவேங்கிற ஒரு இயல்பு. இவ்வளவுதான். அது ரெண்டும் அதோட இயல்பு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. ஓகேங்களா? இங்க எது பிரச்சனை கேட்டீங்கன்னா, மனிதன் அவனோட அறிவு. ஓகேங்களா? இப்ப நான் கத்திய எதற்கு பயன்படுத்த போறேங்கிறது என்னுடைய அறிவு. ஒரு மொபைல் போனை நான் எதுக்கு பயன்படுத்த போறேங்க என்னுடைய அறிவு. இப்போ அந்த கத்தி வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி நட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு களை வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், அதே சமயத்துல என் கையை நறுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். நீ எதை பயன்படுத்துற? அதே எக்ஸாம்பிள் தான் ஒரு மொபைல் போன். மொபைல் போன் பாத்தீங்கன்னா, ஆமாங்க, முதல்ல பாத்தீங்கன்னா லைன்ல போய் நிக்கணுங்க. இப்ப பாருங்க, டக்குன்னு போறேன், ஒரு ரிசர்வ் பண்ணிடுறேன், ஈஸியா எனக்கு வந்து வேலை முடிஞ்சது. ஒரு ரேஷன் கார்டு ஒரு விஷயம் நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். ஒரு சப்போஸ் ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போறதுக்கு எனக்கு ஃபோன் வந்து யூஸா இருக்குது. எனக்கு நேரம் மிச்சமாகுது. சோ நான் இது பயன்படுத்தல. இல்லைங்க, உட்காந்து நான் பாட்டுக்கு ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சேன்னு வைங்க, ஒரு யூடியூப் படம் பார்க்க நான் ஆரம்பிச்சேன்னு வைங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது யார் மேல இருக்கக்கூடிய தவறுங்கிற விஷயத்தை நீங்க யோசிச்சுக்கோங்க. சோ பல விஷயங்கள் இங்க இயல்புல இருக்குது. அந்த இயல்பை எப்படி பயன்படுத்த போறோங்கிறது தாங்க அறிவுங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு பயன்படுத்த தெரியாதான் இங்க வந்து பிரச்சனைங்க. அப்போ அறிவுங்கிற இடத்துல இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி வந்துருன்னா, இன்னும் சொல்லப்போனா சரியான வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது, அறிவு குப்பைகளாக நம்ம இந்த வாழ்க்கையில வாழ்றோங்க. அறிவு குப்பைகள், டம்புங்க, டம்ப்டு நாலேஜ். அதாவது சின்ன வயசுல ஒன்னாப்புல நிறைய குப்பைகளை கொட்டிக்கிறோம். வரலாறுலையும் கொட்டிக்கிறோம், எல்லா சப்ஜெக்ட்ல கொட்டிக்கிறோம். இந்த கொட்டதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆழமா ஸ்ட்ராங்கா நம்புறோம் இதுதான் சரின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த இடத்துல நீ கத்துக்கிட்டது வந்து யாரோ ஒருத்தர் கேள்வி எழுப்பும் போது இந்த இடத்துல பிரச்சனை என்ன தெரியுங்களா? முதல்ல அந்த கேள்வி எழுப்புறையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். ஒரு நியாயமான ஒரு கேள்வி எழுப்பினா கூட, அப்ப நீ யாரு? உன் புண்பலம் என்ன? அதுவா இதுவாங்கிற கேள்வி ஆரம்பிக்கிறோம். இல்லையே, அவன் இப்படி சொல்றான்னா என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நம்ம போறதே இல்லை. ஒருவேளை நம்ம இத்தனை நாள் கத்துட்டு இருந்து பார்த்தா ஒருவேளை தப்பா இருக்கலாமோ அப்படிங்கிறக்குள்ளேயும் போறது இல்ல. இல்ல இல்ல, நான் பண்றது, நான் கத்துக்கிட்டது கரெக்ட். அவன் தப்பா சொல்றான், அவன் குழப்பத்தில் இருக்கான், அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அவன் ஒரு காலத்துல பார்த்தா அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து சொல்லிடுறோம் ஆக்சுவலா. ஆனா உண்மை பொருளை மட்டும் என்னைக்குமே கண்டுபிடிக்கிறது இல்லை ஆக்சுவலா. எனது குரு அவரு நம்மளுடைய ஒரு பயணம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு 1970 அவர் ஆட்டுக்கு வந்து தனித்தனி கிராமமா தனித்தனி கிராமமா ஒவ்வொரு மக்களா போய் பேசினாருங்க. முதல்ல அவர் என்ன பார்த்திருக்கும்? கண்டிப்பா இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரரை பார்த்திருக்கும். இந்த காலம் எங்க? ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு தோட்டம் இருக்கேன். அந்த தோட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ற ஒருத்தர் இருக்காருங்க ஆக்சுவலா. அவருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, அவரு எதுக்கு சாமி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பேசாம அங்க வந்து ஒரு 4 உப்பு எடுத்து போட்டுட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சது பாருங்க. உப்புன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த முழுக்க முழுக்க அந்த யூரியா, அந்த வேதிப்பொருள் தான் ஆக்சுவலா. அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவா இருக்குன்னா, இல்லைங்கயா, அப்படி ஒரு விவசாயம் பண்ணணும் நான் வந்து பண்றதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. அப்படின்னா எனக்கு இந்த தோட்டமே வேண்டாம் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து ஒரு பல்லுயிர் பெருக்கத்துக்கான ஒரு மண்ணா தான் இது இருக்கணும் ஒழிய, மத்தபடி பார்த்தா நான் மட்டும் வாழணும், நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிற மண் இது கிடையாது. என்ன கேட்டாச்சுன்னா, கண்ணுக்கு தெரியாத பல உயிர்களும், கண்ணுக்கு தெரியக்கூடிய சிறு உயிர்களும், கண்ணுக்கு தெரியக்கூடிய பேருயிர்களும் எல்லாம் கலந்ததா இந்த இந்த இயற்கைங்கிறது. நான் எனக்காக மட்டும் எல்லாத்தையும் அழிக்கிறேன் அப்படின்னா அது எப்படிப்பட்ட அறிவா இருக்க முடியும்? சோ அறிவு, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, அறிவு நம்மளை காக்கணுங்க. ஒரு பல் விளக்குறதுலயே உங்களை வந்து அறிவு வந்து உங்க அறிவு காக்குறது இல்லைங்க.
அதே போல இன்னைக்கு நம்ம நடக்கூடிய சப்போஸ் ஒரு கேன்சர் மாதிரி வியாதிகள் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு கேன்சர் ஏன் வருதுன்னு கேட்டா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தாங்க. உடம்பு ஒரு கழிவை சர்வசாம வெளியேற்ற முடியாத கழிவுகளை, ஒரு கெமிக்கல் கழிவுகளை அது வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு கட்டியை வந்து தேக்கி வச்சுக்குது. அந்த கட்டி வந்து பாத்தீங்கன்னா மிகச் சரியான இடத்துல பார்த்தா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்போஸ் பண்ணப்படும். இவ்வளவுதான் விஷயங்க. சரி, அப்ப அந்த கட்டி ஏன் உருவாங்க கேட்டா என் உடம்புல சேரக்கூடிய பல வேதிப்பொருட்களோட சங்கமம். எல்லாமே வேதிப்பொருட்கள். நான் என் உடம்புல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மள வருத்தமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து குடிக்கிற தாய்ப்பாலும் கூட இன்னைக்கு வந்து நஞ்சாச்சுங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. குடிக்கிற தண்ணி நஞ்சுங்க, குடிக்கிற தாய்ப்பால் நஞ்சுன்னா நம்ம எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. என்ன கேட்டா இதுதான் பிரம்மாண்டமான அறிவு. நம்ம அறிவுல பாத்தீங்கன்னா ஒரு வியந்தவர்கள் வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாங்க. இப்படிப்பட்ட அறிவு தான் நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த அறிவுல வந்து இங்க என்ன ஆச்சுன்னா நம்ம குடிக்கிறது எல்லாமே இது பண்ணும் பொழுது, அப்போ ஒரு இப்படிப்பட்ட ஒரு நோய் வரும்போது நான் அதை எப்படி குணமாக்கணும் விஷயம் எனக்கு தெரியணும். முதல்ல அந்த நோய் ஏன் வந்ததுங்கிற விஷயம் தெரியணும். இங்க எதுக்குள்ளயுமே நம்ம ஆழமா போக விரும்பலைங்க. நம்மளுக்கு என்னன்னா நம்ம சிந்திக்கு போய் இன்னொருத்தர் சிந்திச்சு இதுன்னு சொன்னாங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இவ்வளவுதான் நம்மளோட நோக்கமா இருக்குது ஆக்சுவலா. மத்தபடி அது என்ன ஏது அது எப்படி வந்து அது செயல்படுது ஆழமா போலாம், அது இன்னும் கத்துக்கலாம், அதுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்துக்கு நம்மளுக்கு நேரமும் இல்ல, நம்மளுக்கு விருப்பமும் இல்லைங்க. அப்போ அறிவுங்கிற இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம் எது தெரியுங்களா? நிலைக்க நிலைக்க அறிவு குப்பைகள். அந்த அறிவு குப்பைகள் கொண்டுதான் அடுத்தவங்களை ஈகோல தாக்குறீங்க. அடுத்தவங்களை எந்திரிக்க விடாமே பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே இங்கேதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ அறிவு என்னை காக்கணும். அதுக்கப்புறம் அறிவு என்னை சித்திரக்கூடிய எல்லாத்தையுமே காக்கணும். இன்னைக்கு நம்மளோட அறிவு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளை சித்திரக்கூடிய எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய அறிவா தான் இன்னைக்கு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா. இன்னைக்கு அதுல ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னதாங்க. ஒரு சிற்றுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டாங்க ஆக்சுவலா நம்ம அறிவு மூலமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கடந்த முறை நான் உங்களுக்கு தேசப்பட்டு சம்பந்தமா ஒரு சொல்லுமா நான் சொல்லியிருந்தேங்க. ஒரு சுதந்திர தினத்திலேயோ குடியரசு தினத்திலேயோ ஒரு மிக பெரும் ஒரு டேங்கிகளை வச்சுக்கிட்டு அணு ஆயுதம் அந்த ஆயுதம் இந்த ஆயுதம் ஏவுகணைகளை வச்சுட்டு அப்படி போய் ஒரு மார்ச் பாஸ்ட் பண்ணதை பார்த்தோன்னே அது பல பேத்துக்கு இல்லைங்க, 99% பெருமையா இருக்கலாங்க. ஆனா ஒரு மிகச்சிறந்த அறிவுடையவர்களுக்கு அது ஒரு பயம், அது ஒரு வருத்தம், அது ஒரு மிக பெரும் கவலைங்க. என்ன கேட்டாச்சுன்னா நீங்க அங்க காட்டக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே ஆக்கத்துக்கான ஆயுதங்கள் இல்லைங்க, அழிவுக்கான ஆயுதங்கள். அது பல மக்களை இல்லைங்க, மக்களை மட்டும் கிடையாதுங்க. இன்னும் ஆழமா போய் பாருங்க, பல உயிர்களை இருக்கிற இடம் தெரியாம அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த அணு ஆயுதத்துக்கோ எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு புல் பூண்டும் கூட முளைக்காத ஒரு விஷயத்த வந்து ஒரு அணு ஆயுதம் கிரியேட் பண்ணுதுங்க. ஒரு புல் பூண்டு கிடையாது, ஒரு செடிகொடிகள் கிடையாது, உயிர்கள் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன். இந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம வந்து ஒரு காலத்துல காட்டு மிராண்டி மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. காட்டு மிராண்டி மனிதர்கள் வாழும்போது அங்க ஒரு சில அறங்கள் வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட அறங்களோட தான் அவங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு அறமும் இல்ல. ஒரு மிக பெரும் இரு நாட்டுக்குள்ள இப்ப பாத்துக்கலாம் உக்ரைன், ரஷ்யா அந்த மாதிரி பல நாடுகள்ல போர் நடந்துட்டு இருக்குங்க. அந்த இடத்துல கவனிச்சு பாருங்களேன். இல்ல இல்ல நம்ம ஒரு தனி இடத்துக்கு போலாம், நம்மளுக்குள்ள போட்டி வச்சுக்கலாம், நம்மளுக்குள்ள சண்டை பிடிக்கலாம் கிடையாது. எனது ஏவனே உனது மக்களை நோக்கி இருக்கும், உனது ஏவனே எனது மக்களை நோக்கி இருக்கும். இதுதாங்க. இதை நம்ம போய் அறிவுன்னு சொல்லி மிகச்சிறந்த அறிவுன்னு நம்ம சொல்லி மாறுதட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அறிவு என்ன பண்ணுதுன்னா நம்மளை சுத்தி பல தீங்குகள் ஏற்படுத்துதுங்க. எந்த உயிரிலும் என்ன சொல்ல போனா அறிவு என்னை காக்கணும், அவ்வளவுதான் சிம்பிளான ரூல். அறிவோட தப் ரூல் எதுன்னு கேட்டா அறிவு என்னை காக்கணும், அறிவு என்னை சுத்தி இருக்கிறவங்க காக்கணும், இவ்வளவுதாங்க. இதுதான் அறிவுக்கான விஷயம். இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன், டூ வீலர் ஓட்டுறவங்களை பார்த்திருக்கலாங்க, கார் ஓட்டுறவங்க பார்த்திருக்கலாம், ஒரு பஸ் ஓட்டுறவங்களை பார்த்திருக்கலாம். எத்தனை பேத்துக்குங்க அறிவு இருக்குது ஆக்சுவலா? ஒரு பேசிக்கான அறிவுங்க. அதாவது டூ வீலர் ஓட்டும் பொழுது காலேஜ் படிக்கிறான், எல்லாம் படிக்கிறான், காலேஜ் பெரிய படிப்புன்னு சொல்றோம், பேச்சுலர்ங்கிற மாஸ்டர் டிகிரிங்கிறோம். வண்டி அவன் எப்படி ஓட்டுறான் அங்க ஒரு அறிவு இருக்குதுங்களா? ஏன்னா அறிவு என்ன காக்கணும், என்னை காக்கணும், அடுத்தவர்களை காக்கணும். நான் வண்டி எடுத்துட்டேன், டூ வீலர் எடுத்துட்டேன், கண்ணு முடுதிலே 100 120 போறேன். எத்தனை விபத்துகள் நீங்க கடந்தல் கேள்விப்பட்டிருக்கலாங்க. போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாடு 2வது இருக்குதுங்க இந்தியாவில. உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேங்க, 1,22,2 சம்திங். இந்த தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 87,000 பேர் பாத்தீங்கன்னா சாலை விபத்துல வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. மிகச்சிறந்த அறிவு தானேங்க. எப்படிப்பட்ட அறிவுன்னு யோசிச்சு பார்த்தா தெரியும். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல அறிவு நிதானத்தை கத்துக் கொடுக்குறது இல்லைங்க. கையை எடுத்து எக்ஸலேட்டர் வந்து முடிக்க நம்ம ஆட்டுக்கு போலாம் சொல்லி வந்து போகும்போது இந்த இடத்துல நடுவுல ஏதோ குறுக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவு. அந்த குறுக்கு வரும்போது நான் பாதிக்கப்படுவேன்ல, இல்ல இல்ல குறுக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்கல்ல, அப்ப நான் என்ன பண்ணணும்? சோ அறிவுங்கிறது அங்க பொறுப்பா மாறுதுங்க. அறிவுங்கிறதே பாத்தீங்கன்னா ஆளுங்களா போகும்போது பொறுப்பா மாறுது. அந்த பொறுப்பு என்னை காக்கணும், அடுத்தவர்களை காக்கணும். எந்த ஒரு இடத்துலயுமே எனது அறிவு அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு அறிவு என்னை அழிப்பதற்காக நான் பயன்படுத்துறேன். பேஸ்ட் மூலமா, பிரஷ் மூலமா, ஒரு ஷாம்பு மூலமா, லைக் ஒரு சோப்பு மூலமா, ஒரு தின்பண்டங்கள் மூலமா, இப்படி
எனது அறிவை நான் வந்து இது பண்றேன். ஈவன் தண்ணீர் மூலமா நான் வந்து மினரல் வாட்டர் தான் குடிப்பேன். மிகச்சிறந்த அறிவுங்க ஆக்சுவலா. ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருக்கேங்க, நீ இருக்கக்கூடிய மினரல் வாட்டர்ல வச்சுக்கோ, உன்னை பக்கத்துல இருக்கிற செடி வந்து வச்சுக்கோ, செடி வச்சு அந்த மினரல் வாட்டர் ஊற்றியே வளர்த்து பாரு, அந்த செடி வருதா இல்லையான்னு தெரியும். ஏன்னா செடிக்கு வந்து அறிவு இல்லைங்க, மினரல் வாட்டர் ஊத்தில வராதுங்க. நம்மளுக்கு அறிவு இருக்குதுங்க, செடிக்கு அறிவு இல்ல. அதனால மினரல் வாட்டர் ஊத்தினா வந்து செடிக்கு வராதுங்க. ஆனா இதுவே பாருங்க, அந்த டஸ்டான மழை தண்ணியில வந்துச்சுன்னா அது வாட்டுக்கு செடி வளர்ந்துரும். அப்போ அதுக்கு அறிவு இல்ல, நம்மளுக்கு நிறைய அறிவு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் மினரல் வாட்டர் குடிச்சு, ஆரோ வாட்டர் குடிச்சு மட்டும் தான் வளரும் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட அறிவு தான் வச்சிருக்கோம். அப்போ எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கான அறிவு என்ன ஆகுதுன்னா சிதைஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்களை அழிக்குது. ஒரு நீர்ல இருந்து, உணவுல இருந்து, ஒரு பூச்சிகள் இருந்து எல்லாமே. ஈவன் ஒரு நெயில் பாலிஷ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் எத்தனை படித்த பெண்கள், பணக்கார பெண்கள், எத்தனை பேர் நடுத்தர எல்லா பெண்களும் பாருங்க எத்தனை பேர் நெயில் பாலிஷ் பயன்படுத்துறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆனா அந்த நெயில் பாலிஷ்ல என்ன எழுதிருக்குன்னு வந்து ஒருத்தர் படிச்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். கூல் பிளேஸ்ல வைங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமா குழந்தை கையில வந்து பக்கத்துல வந்து வைக்கவே வேண்டாம். குழந்தைய கைக்கு எட்டாத மாதிரி வைப்பாங்க. எதுக்கு சொல்றாங்க? ஏன்னா அது நேரடியான விஷங்க. அந்த விஷத்தை தான் நம்ம வந்து ரொம்ப ஃபேஷனா போட்டு வந்துகிட்டோம். இதுதான் நம்மளோட பிரச்சனைங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு நீங்க அறிவு அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த அறிவார்ந்த சமூகம் செய்யக்கூடிய 99% முட்டாள் சதவீதமா இருக்கும் பொழுதுங்க கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அந்த ஒரு படத்துல வடிவேலு சொன்ன மாதிரி தாங்க. நம்ம புடுங்கக்கூடிய ஆணைகள் எல்லாமே தேவையில்லாத ஆணைகளா இருக்குது. அவ்வளவு அவ்வளவு அறிவு குப்பைகள் நம்ம வந்து பதிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளவு அறிவு குப்பைகள் இருக்கும் பொழுது இங்க நம்மளால நல்லா வாழ முடியுமான்னு ஒரு கேள்வி எடுத்து பாருங்களேன். அப்போ என்னாலே நல்லா வாழ முடியல. ஏன் என்னுடைய அறிவினால என்ன அழிச்சுக்கிறேன்? அதுக்கப்புறம் எனது அறிவினால அடுத்தவன் அழிக்கிறேன். அடுத்தவன்ட்ட யோசிச்சு பாருங்க. ஏன்பா உன்ன குழந்தை இன்னும் ஸ்கூலுக்கு சேர்க்கலையா? இது வந்து அடுத்தவன போய் கெடுக்கிற விஷயம். ஏன்பா உன் பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்க வேண்டியதானே? இது அடுத்தவன கெடுக்கக்கூடிய விஷயம். ஏன்பா உன் பையனுக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? அப்படி பார்க்கலாமா இல்ல இப்படி பார்க்கலாமா? வீடு தான் கட்டுறியே அப்படி பண்ணலாமா இல்ல இப்படி பண்ணலாம். நீ தப்பா வாழ்ந்துட்டு இருக்க. இங்க என்ன பண்றேன்னா உனக்கான அறிவு வச்சு அடுத்தவங்க போய் கெடுக்கிற. ஈவன் நம்ம அடுத்து வந்து குழந்தையும் கெடுக்குறாங்க. நம்மளோட குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட அறிவுல தானே கெடுத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி வந்து குழந்தைக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம தான் கைட் பண்ணி கொண்டு வர மாதிரியே ஏகப்பட்ட விஷயங்கள் கெடுத்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போ அறிவு இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா என்னை காக்கணும் காப்பதில்லை, அடுத்தவர்களை காக்கணும் காப்பதில்லை. ரெண்டு இடத்துலயுமே அழிவுதான் கொண்டு அடுத்தது அறிவு மனம் பக்குவம் அடைய செய்யணும். இல்லவே இல்லையே. ஒரு பிஹெச்டி படிச்சவங்க மனப்பக்குவம் அடைஞ்சவங்களா இருக்காங்களா? போய் பாருங்களேன். முழுக்க முழுக்க மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஈகோ கொண்டிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்கிற விஷயம் கொண்டு இருக்காங்க. ஒரு டாக்டருங்க. நீங்க ஒரு எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச டாக்டர் எத்தனை நேரம் உட்காந்து நீங்க வந்து உரையாட முடியும்? ஒரு சாதாரண மனிதன் ஒரு 2 நிமிஷம் கேள்வி கேட்கலாம். அலோ பண்ணுவாங்க. இல்லம்மா, இல்லம்மா, இல்லம்மா. 4 நிமிஷம் கேள்வி கேட்கும்போது, நீ டாக்டரா? நான் டாக்டரா? நீ படிச்சதே நான் படிச்சதையா? பயங்கரமான கேள்விகளா இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு சமூகம் அப்படிதான் இருக்குதுங்க. அந்த கொரோனாவோட எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுங்க. அந்த நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச மிக ஆழமான எக்ஸாம்பிள்ங்கிறது கொரோனா எக்ஸாம்பிள். தயவு செஞ்சு அதை லைஃப்ல என்னைக்கும் மறந்துடாதீங்க. கொரோனா காலத்துல நீங்க வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மாஸ்க போடு, டிஸ்டன்ஸ் இது பண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இது பண்ணாங்க. லாக்டவுன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பல பேர் அங்க போராடணும். என்னை பொறுத்த வரைக்கும் பல பேர் சொன்னாங்க. இன்னைக்கு கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு சொல்றது என்ன, இல்ல இல்ல நம்ம அன்னைக்கு பண்ணது எல்லாமே முட்டாள்தனமான விஷயங்கள். டிஸ்டன்ஸ் எல்லாம் தள்ளி நின்றால இப்படி பரவுன்னுலாம் கிடையாது. மாஸ்க்ங்கிறது மாஸ்க் வந்து போட்டா கிருமி உள்ள போகாததுக்காக ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் கூட இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்படல. ஆனா இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அடுத்தது இதை தவிர இந்த ரெண்டையும் கூட மன்னிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் தடுப்பூசி போட்டே ஆகணும், போடலைன்னா நாங்க ஃபிளைட்ல ஏத்த மாட்டோம், அதுல ஏத்த மாட்டோம், இதுல ஏத்த மாட்டோம், ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சுங்க ஆக்சுவலா இப்போ வந்து அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கான எந்த விஷயம் கிடைக்காது, ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத விட மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம், இப்படி யார் சொன்னது? அரசாங்கம் மிரட்டிக்கிட்டே தான் இருந்தது. த்ரூ த்ரூ பேப்பர் மூலமா மீடியா மூலம் மிரட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஓகேங்களா? கடைசியில ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடி கொரோனா தடுப்பூசியில ஏகப்பட்ட பிரச்சனை வருதுன்னு சொன்னோடனே உடனே பாத்தீங்கன்னா அரசாங்கம் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நாங்க என்னைக்கு கம்பல் பண்ணோம், நாங்க யாரையுமே கம்பல் பண்ணலன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்டா மக்கள் முன்னாடி சொல்றாங்க. அப்ப எந்த மக்களுக்குமே கோபம் வரல இல்லங்க. எத்தனை வாழ்வு இன்னைக்கு சதைச்சிட்டு இன்னை வரைக்கும் கொரோனா ஊசி சதைச்சிட்டு இருக்குதுங்க. உங்க நம்மளை சுத்தி இன்னைக்கு வந்து மரணங்கள் அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்னு பாருங்க. இதுதாங்க நம்மளோட ஆகச்சிறந்த அறிவுங்க. நம்மளுக்கு எங்கேயுமே புரிதல் இல்லைங்க. எல்லா பக்கமும் ஒரு பயம்ங்க. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சொன்னா கரெக்டா இருக்கும், டாக்டர் சொன்னா கரெக்டா இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கும் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்து ஒரு நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த இதுலங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கௌதம் மேன மாதிரி கூட ஒரு மிகப்பெரும் டைரக்டர் வராரு. டைரக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல ஊசி குத்தி தொலைங்கடா டேய், எங்களை ஏன்டா வந்து நீங்க காயப்படுத்துறீங்க, உங்களால நாங்கெல்லாம் பாதிக்கப்படுற மேடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஊசி குத்தாதவங்களை ஊசி குத்தி தொலைங்கடா டே அப்படின்னாரு. இன்னைக்கு ஊசி குத்துறவங்க தான் பல பேர் தொலைஞ்சு போறாங்க. இன்னைக்கு வந்து அந்த டைரக்டர் வந்து பதில் சொல்லுவாரா? எனக்கு இப்படிதான் நடந்துச்சு, இல்ல இல்ல நான் தவறா சொல்லிட்டேன் யாருமே இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்துல அனிருத் ஆகட்டும், மிகச்சிறந்த மியூசிக் அனிருத் ஆகட்டும், கூட அறிவுன்னு ஒரு பாடகர், அறிவு வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழ இருந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்து வந்த இன்னைக்கு நான் வந்து நல்லா இருக்கேன், எனக்கு வந்து தெளிவான அறிவு இருக்குது, நான் மிகச்சிறந்த பாடல் பாடுவேன், மிகச்சிறந்த புரட்சி பண்ணுவேன் இருக்காருங்க. ஆனா வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாட்டு, இவரும் அனிருத் அவரும் சேர்ந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. போடுங்கம்மா ஊசின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியே வந்து மக்கள்கிட்ட பேச வர்றீங்க.
ஒரு இசையமைப்பாளர்னா நீ வந்து சிறந்த விஷயப்பாளர், நீ வந்து மக்கள்கிட்ட எது வேணா பேசலாமா? நீ மிகச்சிறந்த டைரக்டர்னா எது வேணா பேசலாமா? மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்னா நீ எதை வேணா பேசலாமா? இல்ல நீ மிகச்சிறந்த டாக்டர்னா கூட எதை வேணா பேசலாமா? முதல்ல உனக்கான எவிடன்ஸ் என்ன? இங்க என்ன பிரச்சனை தெரியுங்களா? நம்ம இதெல்லாம் எதையுமே கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இல்லைங்க. நம்ம எது சொன்னாலும் நம்பிக்கிறோங்க. ஏன்னா நம்மளோட படிப்பு அப்படிங்க, சிந்தனை திறன் அற்ற கல்வியை நோக்கி நகர்ந்துட்டோம். நீ நம்மளுக்கு வந்து கல்விக்கும் படிப்புக்கும் நிறைய வித்தியாசங்க. நம்ம படிச்சுக்கிறோமே படிப்பு, மனப்பாடம் பண்றோம், அப்படியே எழுதுறோம், ஒப்பிக்கிறோம். அங்க கேள்விங்கிறதே கிடையாது. கேள்விங்கிற விஷயத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் அறிவு வருங்க. கேள்விங்கிறது கேள்வி ஞானம்ங்கிறத சொன்னாங்க. நீ கேள்வி கேட்கணும். எதை கேள்வி கேட்கணும்? எல்லாத்தையும் கேள்வி கேளு. எதா இருந்தாலும் எப்பொருள் யாரார்வே கேட்பணும். அருமையான குரலுங்க. அதாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உன்னை விட கீழே மேலாம் சொல்லுங்க. யாரார்வே கேட்பணும். இன்னைக்கு நம்ம புராணத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிலை இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முருகன் மேல உட்காந்துருப்பாரு, சிவன் பாத்தீங்கன்னா கீழே உட்காந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றது கேட்டிருப்பாரு. இது என்ன சொல்ல வந்ததுங்க ஆக்சுவலாங்க? நீ ஒரு இடத்துல உன்னை விட சாதாரண மனிதன் நினைச்சீன்னா கூட அவங்ககிட்ட இருந்து நீ வந்து கத்துக்க முடியும். அது உன் பையனா இருக்கலாம், உன்னை விட பின்னாடி வந்து பிறந்திருக்கலாம். ஆனா அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இடத்த நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா இல்லையாங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ அறிவு அப்படிங்கிற நோக்கம்ங்கிறது இன்னைக்கு எப்படி சிதைச்சிட்டோங்கிற விஷயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மீடியாக்கள் சிதைக்குது, கல்வி நிறுவனங்கள் சிதைக்குது, நம்மளை சுத்தி வந்து படித்தவர்கள் சொல்லக்கூடிய மனிதர்கள் சிதைக்கிறாங்க. எல்லா பக்கம் சிதைஞ்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்றோம்னு சொல்லிட்டுங்க. அது மிகச்சிறந்த வாழ்க்கையாங்கிற விஷயத்துக்கான கேள்விகள் நீங்க தாங்க கேட்டுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அறிவுங்கிறது வந்து நான் முன்னாடி சொன்னதாங்க, கத்துக்கிட்டு வர்றது மட்டும் அறிவு இல்லைங்க. சில இடத்துல விட்டுட்டு போறதும் அறிவு. எனக்கு தேவையில்லாத சில விஷயங்கள், ஆமா இத்தனை நாள் அதை நம்பிட்டு இருந்தேன், தப்புதான், இது வந்து நான் மாத்திக்கணும், நான் இதுல இருந்து வெளியே வந்துடுறேன். கரெக்ட் தான், ஓகேங்களா? ஆன்மீகத்துக்கும் பொருந்தும், படிப்புக்கும் பொருந்தும், நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். இது நாள் வரைக்கும் நான் வந்து இதை ஆழமா நம்பினேன். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது அது அது நம்பிக்கை, அது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சது. யோசிக்கல, அடுத்த நிமிஷம் அதை விட்டு நான் வந்து மூவ் ஆன், அடுத்த நகர்ந்துட்டேன். அதுதான் அறிவுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப என்ன அது காக்கணும், என்னை சுத்தி இருக்கவங்களை அது காக்கணும், ஓகேங்களா? அதை நான் விட்டாதான் நான் மேல வர முடியும். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ரெஜிட்டா, எனக்கு வந்து என் முன்னோர்கள் சொன்னாங்க, இன்னொரு குரூப்புங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, நாங்க வழி வழியா இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நான் அதை 100% ஃபாலோ பண்ணேன். டாக்டர் சொன்னாங்க, நான் இதை ஃபாலோ பண்ணுவேன், படிச்சவங்க சொன்னா இதை ஃபாலோ பண்ணுவேன். இதே இடத்துல நம்ம அறிவு வந்து குறுக்கிக்கிறேங்க. அறிவு என்பது அறிவு என்பது விரிவடையணும். அறிவு என்பது இன்னைக்கு வந்து குறுகிட்டு இருக்குதுங்க. சோ அப்போ அந்த அறிவு குறுகுதல் நடக்கும் பொழுது இங்க மிக பெரும் பிரச்சனை என்னன்னா, முதல்ல உங்களோட உடல், உங்களோட மனம் சீரழியுதுங்க. முதல் விஷயம் உங்களுக்குள்ள. அடுத்த விஷயம், உங்களை சார்ந்த மனிதர்கள் அனைவருமே பாதிக்கப்படுறாங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். சோ சோ அறிவு என்பது ஒரு விரிவடைதல் அப்படிங்கறத நோக்கிதான் நம்ம நகரும் மொழிய சுருங்குதல் நோக்கி வந்து போகக்கூடாதுங்க. சோ வாழ்க்கை என்னைக்குமே விரிவடையணும். வாழ்க்கை சுருங்குச்சுன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்றதுக்கான அர்த்தமே இல்லைங்க. நீங்க ஒரு குழந்தைகிட்ட வந்து பாத்தீங்கன்னாங்க, குழந்தைய நம்ம வந்து இங்கிருந்து நம்ம தூக்கி மேல போட்டு ஒரு விளையாடும் போது அந்த குழந்தைகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ரெண்டுமே கிடையாதுங்க. உன்னை நான் நம்புறேங்கிறதும் கிடையாது, உன்னை நான் நம்பலன்னு கிடையாது. அதை தாண்டி ஒரு ஒரு இடத்துக்கு அது போயிருது. சொல்லப்போனா அது வந்து ஒரு இறைநிலைக்கு ஒற்ற நிலையும் சொல்லலாங்க. நம்மளை யாரும் இப்படி தூக்கி விளையாண்டாங்கன்னு நம்மளுக்குள்ள யோசிச்சு பாருங்களேன். இவன் விட்டுருவானா, பிடிப்பானா, 1008 கேள்விகள். அங்க நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் வருது. சோ குழந்தையா இருக்கும் பொழுது பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தெளிவான மனிதலா இருக்கும். அதுக்கப்புறம் வர வர அறிவு நம்ம வருது. அந்த அறிவு என்ன பண்ணணும்னா நம்மளை இன்னும் மேம்படுத்தணும். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர செய்யணும். எது நல்லது, எது கெட்டது. இப்போ ஒரு தீக்குள்ள கொண்டே கை வச்சா வந்து எனக்கு சுடுங்கிறது வந்து ஒரு அருமையான அறிவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட தன்மை வந்து அப்போ தீ சுடுன்னு சொல்லும் பொழுது தீ போன்ற தன்மையுடைய எல்லாமே சுடுங்கிறது வந்து எனக்கான அறிவா வந்து போகணும். சோ அப்ப இந்த அறிவுங்கிற விஷயத்த நீங்க சில இடத்துல சொல் புத்தி, சில இடத்துல செயல், ஒரு சுய புத்திங்க. சுய புத்தியில அறியும் போது இன்னும் கொஞ்சம் அறிவு வந்து ஆழமா நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்போ எனக்கான அறிவுங்கிறது இப்படிதான் விரிவடையும். எனக்கு வந்து குழந்தையா இருக்கும்போது எனக்கு வந்து சுட்டா தொட்டா சுடுன்னு எனக்கு தெரியாது. செகண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அடுத்த கட்டம் நோக்கி நகர்றேன். அதுக்கப்புறம் இன்னும் போறேன். அப்போ இந்த தொட்டா சுடுவது எனக்குள்ள ஆழமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏதோ ஒரு இடத்துல இல்ல இல்ல அது பொய் தான் அப்படின்னு சொன்னா கூட அதை வந்து மாத்தக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு வந்து வரணுங்க. இன்னைக்கு நம்ம யானையோட எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நீங்க இப்ப கேள்விப்பட்டிருக்கலாங்க. யானை சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சின்ன யானையா இருக்கும். பெரிய சங்கிலி போட்டு கட்டிருப்பாங்க. அத அத முடிக்கிறதுக்கு எல்லா ட்ரையும் பண்ணும். கடைசி வரைக்கும் அது வந்து முடியாது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த யானை பெரிய யானையா மாறும். பெரிய யானையா மாறும் பார்த்தீங்கன்னா அதே சங்கிலி தான். அந்த சங்கிலி நினைச்சா ஈவன் அந்த அந்த யானைக்கு மதம் பிடிக்கும் பொழுது அந்த சங்கிலி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட்ல பிச்சரிச்சுட்டு வெளியே வரும். ஆனா அது முன்னாடி வரைக்கும் அந்த செயினை வந்து அதை வந்து பறிச்சறியாது. ஏன்னு கேட்டாச்சுன்னா தனக்கு அதை வந்து அதை தாண்டி வர முடியாதுங்கிற வந்து ஆழமா அதை நம்ப ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளுக்குள்ளக்கூடிய மிகப்பெரும் மனக்கட்டுங்க. எல்லாத்துக்குள்ளயுமே அப்படிப்பட்ட ஒரு சங்கிலிய நம்ம அறிவால மனசுக்குள்ள போட்டு கட்டி வச்சிருக்கோம். வெளியவே வர மாட்டோம்.
ஏன்னா அதுல ஒரு சேஃப் ஜோனை உங்களுக்குள்ள எதிர்பார்த்துட்டீங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குது. இல்ல இது இத்தனை நாள் கத்துட்டு வந்து உடைக்கணுமான்னு கேட்டா உங்களுக்குள்ள பதறீங்க. அது கடவுள் தன்மையா இருந்தாலும் சரி, இல்ல வேற எது நீங்க நம்பக்கூடிய ஒரு ஜாதியோ மதமோ தேசமோ எது இருந்தாலும் சரி. ஈவன் ஒரு வகுப்பு நம்ம எடுக்கும்போது நம்ம சொல்லுவாங்க தேசப்பற்றுன்னு என்ன, அதை பத்தி நம்ம நிறைய பேசணும். ஸோ தேசப்பற்றுனா உண்மையான தேசப்பற்று எதுன்னு கேட்டேன்னா, ஒரு ஜனகணமன படும்போது எந்திரிச்சு நின்று உடனே சல்யூட் அடிக்கிறதுல தேசப்பற்றுன்னு கேட்டா சத்தியமா அது கிடையாதுங்க. தேசப்பற்றுங்கிறது முதல்ல எனது நாட்டோட வளம் பாதுகாக்கப்படணும், என்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சிறப்பா இருக்கணும், நான் சந்தோஷமா வாழ்க்கை வாழணும். முதல் தேசப்பற்றுங்கிறது இதுதான். அப்படி தேசப்பற்றுன்னு சொன்னீங்கன்னா உலகம் எல்லாமே தான் நம்மளுக்கு. அதனாலதான் நம்ம வேதா திரும்ப உலகம் எல்லாம் பருவமழை. ஸோ திரும்ப திரும்ப உலகத்தை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். என்ன கேட்டாச்சுன்னா, பிரேசில் அங்க காடுகள் இருந்தா மட்டும்தான் நான் இங்க சுவாசிக்கிறது நல்லா சுவாசிக்க முடியும். பிரேசில் காடுகள் அழிஞ்சா எனது சுவாசம் பாதிக்கப்படும். இதுதான் இயற்கையோட படைப்பு. ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உலகம் தான் இப்படிப்பட்ட உலகம். ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. நம்ம என்னமோ ஒரு தனியா இருக்கிற மாதிரி உணர்றோம், தனியா வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா கடைசியில இங்க அழிவு மட்டும்தான் மிஞ்சி இருக்குதுங்க. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இன்னைக்கு நம்மளோட பருவமழை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா பருவமழை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடமாவே பருவமழை வந்து பெருசா கிடையாதுங்க. புயல் மழை மட்டும் வருது, பெருமழைகள் வருது. அந்த மழை ஒண்ணு தண்ணீர் வந்து ஆத்த நிறைக்கலாங்க, ஏரி நிறைக்கலாம். ஆனா பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மர எந்த ஒரு செடிகள், ஒரு மனிதன் வந்து விவசாயம் இப்ப செய்யக்கூடிய எந்த செடிகளுமே அங்க உருவாகிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடியது எல்லாமே பேய் மலைகள். ஒரு மாசம் பெய்ய வேண்டிய மழை ஒரு 2 நாளே பெஞ்சிட்டு வந்து போயிருதுங்க. மழைக்கான கணக்கு அதிகரிக்குது. ஆனா ஏன் இது நடக்குதுங்கிறதுக்கான ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்த்தோம்னா இங்கேயும் தெளிவடைஞ்சிடலாங்க. என்ன கேட்டாச்சுன்னா, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து இயற்கை மேல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொறுத்து இருக்கிறோம். எல்லா விதத்திலுமே அழிவு கொடுக்குறோம். ஒரு நிலத்துக்கடியில இருந்து அத்தனை நீரையும் உறிஞ்சி எடுக்கிறோங்க. ஏகப்பட்ட மரங்களை வெட்டி தள்ளுறோம். அத்தனை விஷயம் வந்து பண்றாங்க ஆக்சுவலாங்க. ஈவன் பிரேசில் காடுகளே இன்னைக்கு அழிக்க துணிஞ்சிட்டோம். அமேசான் காடுகள் அழிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம துணிஞ்சிட்டோங்க ஆக்சுவலாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த மாதிரி இது பண்ணும் பொழுது இயற்கை என்ன பண்ணுதுன்னா தன்னை சமன்படுத்தி ஆகணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிர்களை அது சமன்படுத்தி ஆகணும். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா பெருமழையை கொடுக்குது. ஏன்னா இவ்வளவு வழி வரும் பொழுது அதுக்கு இன்னும் பல பசுமைகள் தேவை, மரங்கள் தேவை. சோ பெருமழையா கொடுக்குது. அந்த பெருமழைகள் வந்து முடிச்சு என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வருஷம் தெரியலாங்க 2024 மிக அதிகபட்ச வெப்பநிலையும் இந்த வருஷம் பதிவாச்சுங்க. மிக அதிகபட்ச மழையும் இங்க வந்து பதிவாகுது. அப்ப இரண்டுமே ஒன்னும் சொல்ல போனா மிக அதிகபட்ச பனியும் பதிவாகும். எல்லாமே இந்த வருஷத்துல வருதுன்னா காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இயற்கை தன்னை சமநிலைப்படுத்துது. ஸோ ஒரு பக்கம் அழிவு வரும் பொழுது என்னால் மழை மூலமாக தான் இயற்கை சமநிலைப்படுத்துங்க. பெருமழை வரும்பொழுது மட்டும்தான் கடலுக்குள்ள வந்து தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா போகுங்க. கடல்ல தண்ணீர் மிகும்போது தான் நம்ம வாழக்கூடிய ஒரு சுவாசத்துக்கான காற்று கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஒரு இயற்கை சமநிலை அது என்ன பண்ணுதுன்னா நம்ம அழிவு அதிகமா இருக்கிறனால அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து தான் மழை பெய்யுது. அவ்வளவு மழை விழுந்தாதான் அதை வந்து சமன்படுத்த முடியும். அவ்வளவு மழை பெய்யப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதிகபட்ச நீர் அனைத்தும் வெளியேற்றப்படணும் தாவரத்தினால. அப்ப அது என்ன பண்ணுது? அதிக பனிப்பொழிவு கொண்டு வருதுங்க. அதிக பனிப்பொழிவு வரும் பொழுது இயற்கை சமநிலைப்படுத்துறதுக்காக வெப்பம் அதிகரிக்கணும். அப்போ இது இப்படிதான் நடக்கும். அப்போ உடனே வந்து அடுத்த வருஷம் கம்மியாருன்னு கேட்டா முடியாதுங்க. ஏன்னா நம்ம அழிக்கக்கூடிய வேகம் அதிகம் இல்லைங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஓடக்கூடிய நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் எடுத்தாச்சுன்னா நொய்யல் ஆகட்டுங்க, கௌசிகா நதி ஆகட்டும் 2 நதிகள் ஓடிட்டு இருந்தது. வித்தின் ஒரு 40ல இருந்து 50 வருடங்களுக்குள்ள 2 நதியுமே இந்த கண்ணுக்கு இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்களா ஓடின நதிகள் இன்னைக்கு ஒரு 50 வருஷத்துல இருந்து காணாம போயிருச்சு. அப்போ திரும்ப தன்னை இயற்கை வந்து மீட்டமைக்கணும்னு சொல்லி முடிக்கும்போது சில இப்படிப்பட்ட அழிவுகளை இயற்கை வந்து கண்டிப்பா அது கொண்டு வரதான் செய்யும். அப்போ புரிதல், அறிவுங்கிறது இதுதாங்க. இன்னும் சொல்ல போனா இயற்கையை பற்றி புரிந்து கொள்ளுதல் என்பதுதான் ஒரு அடிப்படை அறிவுங்க. நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு பார்வை 360 டிகிரி என்னால வந்து சுழன்று பார்க்க முடியுதாங்கிறது தான் ஒரு முக்கியமான பார்வை. ஆனா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா குதிரைக்கான ஒரு பார்வையை மாத்திட்டாங்க. குதிரை வந்து பாத்தீங்கன்னா அந்த கடிவாளம் போடப்படும் பொழுது தனக்கு கண் முன்னாடி எது இருக்குதோ அதுதான் உலகம் நம்புது. இன்னும் சொல்ல போனா அதை தீவிரமா நம்புது. இன்னொருத்தவங்க இல்ல இல்ல கண்ணை கழட்டிட்டு பாருன்னு சொல்லும் போது அதை நம்ப அது தயாரா இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த கிணற்று தவளை கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க இருந்தோ வந்து ஒரு கடல்ல இருந்தோ ஒரு வந்த தவளை ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருது. அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தவளை கிட்ட கிணத்து தவளை கேக்குது, நீ எங்க இருந்து வந்தேன்னு கேட்கும். நான் ஒரு கடல்ல இருந்து வந்தேன்னு சொல்லும் பொழுது அப்போ அது எவ்வளவு பெருசா இருக்கும்னு சொல்லி சொல்லுதுங்க. கேட்கும் பொழுது வந்து கிணத்தவளை சொல்லுது, கிணத்தவளை இவ்வளவு பெருசா இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அந்த கிணத்து காமிக்குது. இல்ல இல்ல இதெல்லாம் இல்ல, இதை விட பெருசு. இதை விட பெருசுனா இன்னும் ஒரு 10 அடி குதிச்சு காமிக்குது. இதை விட பெருசா காமிக்குது. இல்ல இல்ல இதை விட பெருசுங்குது. இன்னும் ஒரு 20 அடி குதிச்சு காமிச்சு இதை விட பெருசா கேக்குது. இல்ல இல்ல இதை விட பெருசுங்கும் போது இல்ல இல்ல நீ போய் சொல்ற, இதை விட எல்லாம் பெருசு ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கிணத்தவளை போயிருச்சு. இன்னைக்கு பல பேர் நம்ம அந்த கிணத்தவளை தாங்க இருக்க ஆசைப்படுறேங்க. எப்போதும் எனக்கு தெரிந்த அறிவு இவ்வளவு போதும். நான் வந்து என்ன நம்பிட்டு இருக்கணும் அது எல்லாமே நிஜம். இந்த அறிவுக்குள்ள யாரும் வந்து முட்டிடாதீங்க. நான் என் வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுற இடத்துல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கும் அறிவோட நோக்கம் எதுனா கற்றுக்கொள்வது மட்டும் அறிவு இல்லைங்க. கற்றுக்கொள்வதை சில இடத்துல கற்றுக்கொண்டதே சில இடத்துல தவற விடுவதிலும் அதை கண்டுக்காம நம்ம கிட்ட இருந்து வெளியேற்றுதலும் அறிவுதான். லேர்னிங்கும் முக்கியம், அன்லேர்னிங்கும் முக்கியம். சோ
நம்ம எதெல்லாம் இத்தனை நாள் வந்து ரொம்ப ஆழமா நம்புறோமோ அதையும் கேள்வி கேளுங்க. அதோட மெய்ப்பொருள் காணுங்கள். சப்போஸ் அது தவறா இருக்கும் பட்சத்தில் யோசிக்காம அதை தூரம் போட்டுட்டு திரும்ப நம்ம வாழ்க்கைய அழகா வாழ பாருங்க. இதுதான் இன்றைய நம்ம பேச வந்த சிந்தனைங்க. நன்றிங்க. அம்மா முடிச்சுக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. மிக்க நன்றி. நன்றி. கிட்டத்தட்ட இந்த 1 மணி நேரத்துல அறிவை அறிதல். அப்போ அறிவு என்பது நாம இப்போ எந்த மாதிரி ஒரு அறிவுல இருக்கிறோம்னா, அந்த வெறும் அந்த பள்ளி படிப்புல புத்தகம் வச்சுட்டு அந்த படிப்பு அறிவு மட்டும்தான் நம்ம அறிவுன்னு நம்பி அந்த அறிவை கொண்டு இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நம்ம காலையில ஆரம்பித்து அப்ப பல் துலக்கிறதுல இருந்து பேஸ்ட், அதுக்கு உதாரணங்கள் ஐயா ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு வந்தாங்க. அந்த பேஸ்ட், அதுக்கப்புறம் நமக்கு திருமணம் எப்படி இப்போ நடக்குது, அப்புறம் குழந்தை பிறந்தா நம்ம எப்படி நிகழ்காலத்தை விட்டு எதிர்காலத்துல அந்த குழந்தைக்காக எப்படி எல்லாம் நாம அறிவை தவற பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு அதே போல உணவு முறைகள், இந்த நெயில் பாலிஷ் வைக்கிறது, அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகின்ற இந்த ரசாயன பொருட்கள், உணவு, அப்புறம் மினரல் வாட்டர், இந்த மாதிரி நாம நிறைய விஷயங்கள்ல இந்த தவறான அறிவை கொண்டு இன்னைக்கு சமுதாயத்துல இப்படிதான் நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அறிவால வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னா, அறிவு குறுகியதால உடல் மனம் இதை சார்ந்து நமக்கும் உடல் மனம் கெடுது, நம்மை சார்ந்தவர்களுக்கும் உடல் நலக்கேடுகள், எல்லாருக்கும் இது துன்பமா தான் இருக்கு. அப்ப அந்த அறிவு வந்து விரிவடையணும். இந்த அறிவு, நம்முடைய அறிவு வந்து இயற்கையே இன்னைக்கு மாற்றி வச்சாச்சு. இப்ப பருவமழை சரியா இல்லை, அப்ப அந்த அறிவு வந்து 360 டிகிரி நம்ம சுழன்று பார்க்கக்கூடிய அறிவு தான் உண்மையான அறிவு. ஆனா இப்ப இருக்கிற அறிவு வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கு. அப்ப கற்றுக்கொள்வது மட்டும் அறிவல்ல, விட்டு செல்வதும் அது. தேவையான இடத்துல நாம இவ்வளவு நாள் இத்தனை வருட காலமாக நாம அனுபவமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அதை விட்டு செல்லாம இன்னும் அதுலயே தான் நம்ம வாழ்ந்து அதுலயே தான் துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்படின்னு ஐயா அவங்க வந்து மிக சிறப்பா நிறைய அந்த குறள் ஒண்ணு சொன்னாங்க அழகா. மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அப்ப தெளிந்த அறிவு. இப்ப லேர்னிங் ஒண்ணு, அன்லேர்னிங் ஒண்ணு. அப்புறம் அந்த மொபைல் கத்தி ரெண்டுமே நல்லதல்ல கெட்டதல்ல. அப்ப எதை எப்படி எங்க யூஸ் பண்ணணும், அது மாதிரி 2 திருக்குறள் எப்படி எங்க யூஸ் பண்ணணும், நிறைய நிறைய உதாரணங்களோட இந்த அறிவு என்பது இப்ப எப்படி இருக்கு, நாம அந்த எது உண்மையான அறிவு, அந்த உண்மையான அறிவுக்கு நாம வரும்போதுதான் நம்மளுடைய லைஃப் வந்து சிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து இதுக்கு உதாரணமாக நம்ம அந்த கொரோனா காலத்தில் நடந்த அத்தனை விஷயங்களுமே நம்ம நினைச்சு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. சிறப்புங்க ஐயா. எனக்கு இந்த ஒரு குறள், இன்னொரு குறள் ஞாபகம் வந்தது. அறிவு வந்து அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு. அப்போ ஒரு அறிவு அப்படின்னும் போது நம்மை காக்கணும், பிறரை காக்கணும், எல்லாரையும் காக்கணும். இப்போ அந்த அறிவை வந்து நாம கொடுக்க தவறிட்டோம் சமுதாயத்துல. இந்த மீடியாக்கள், கல்வி நிலையங்கள், இது எல்லாமே வந்து அறிவை வந்து சிதைச்சிட்டு தான் இருக்குது. இதை எப்படி மாற்றி எப்படி இந்த உண்மையான அறிவுக்கு மெய்ப்பொருளை காணக்கூடிய ஒரு அறிவை கொண்டு வர வேண்டியதுதான் இப்போ நம்மளுடைய வேலை. நாம மாறணும் எல்லாத்துலயுமே. நாம வந்து அதாவது விட்டு செல்வதும், கற்றுக்கொண்டதை நாம விட்டு தேவையில்லாத இடத்துல நம்ம விட்டு தேவையான இடத்துல விட்டு செல்வதும் வந்து அறிவு. இப்ப நாம எல்லாருமே இதை பழகும்போது கட்டாயம் அந்த அறிவு உண்மையான அறிவாக இருக்கும் அப்படின்னு ஐயா அவங்க வந்து அப்ப நாம விட்டு செல்லணும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்களே துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். அறிவை அறிதல், அறிவுன்றது அந்த தெளிந்த அறிவு நமக்கு வரணும் அப்படின்ட்டு ஐயா அவங்க மிக சிறப்பான ஒரு இன்னைக்கு சிந்தனை விளக்கம் கொடுத்த இயற்கை வாழ்வியல் சிந்தனையாளர் உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நிறைய எங்களுக்கு நினைவுபடுத்தினீங்க இன்னைக்கு. நன்றிங்கம்மா. மிக்க மிக்க சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. சங்கீதாம்மா வாழ்க போஸ்ட் வளம். பண்றீங்களா? பண்றேன். ஒரு அறிவிப்புகள் மட்டும் சொல்லிட்டு சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மா தூய்மை பெறுவோம். நாளை காலை 4 மணி முதல் 7 மணி வரை எப்பொழுதும் போல் அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் கலந்து கொண்டு இறை ஆசிரியர் பயிற்சி 9 மணி 3 மணி நிகழ்வுகளும் சிறப்பு தவங்கள் நடைபெறுது. அப்பவும் கலந்து கொண்டு அனைவரும்
கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்ததாக ஐயாவிடம் கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். இறை ஆசிரியர், இறை ஆய்வாளர் பாலமதன் ஐயா அவர்களிடம் சில கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யவும். அம்மா, நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுங்கம்மா. எனக்கு கேள்வி கேட்கணும்னு இல்லை, எனக்கு ஒரு 2 அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு என்னோட சிறு வயது அனுபவங்கள் வந்தது. இதை பகிர்ந்து கொள்ளணும். இதை நம்ம சந்ததிகளுக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்குமான்னு ஒரு பெரிய சந்தேகம் தாங்க ஐயா. சிறு வயதுல நாங்க காஞ்சிபுரத்துல இருந்தோம். அங்கிருந்து திருவண்ணாமலை மாவட்டம். ஒவ்வொரு வருஷமும் விடுமுறைக்கு 1 மாத லீவுக்கு எங்களோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க வயல்வெளியில நீங்க அந்த பசுமை புரட்சின்னு சொன்னீங்க இல்லைங்க. இப்ப பசுமை புரட்சின்னு மாத்தி நம்ம உணவு முறைகளே இந்த பயிர் வகையிலே எத்தனையோ அதை மாற்றம் செய்து அதனுடைய உண்மையான எல்லாத்தையுமே நம்ம மாத்தி வச்சிட்டோம். அன்னைக்கு அப்படியே அங்க அப்படி தோட்டத்து பக்கம் போவாங்க, ஒரு காய்கறி எடுத்துட்டு வருவாங்க, வேர்க்கடலை எடுத்துட்டு வந்து ஓடையில தண்ணி ஓடும், அங்கேயே காலில் நனைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம், அங்கேயே அலசி அங்கேயே வறுத்து அந்த மாதிரி எல்லாம் அந்த காய்கறிகளும் கனிகளும் அப்படி போய் அப்படி ஒன்று உடைச்சிட்டு வந்து தக்காளி பழம் எடுத்து அப்படியே அந்த ஓடையில கழுவிட்டு அப்படியே கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு நினைவு. அதுக்கப்புறம் ஐயா நாங்க காஞ்சிபுரத்துல வேகவதி ஆறுன்னு அந்த கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கோம். என்னோட ஒரு 12 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடம் ஆயிடுச்சுங்க. அங்க வந்து எங்க அம்மான்னு இல்லை, அந்த ஏரியால எல்லாருமே போயிட்டு தினம் அங்க 2 குடம் தண்ணி வந்து அந்த ஆத்துல இருந்து எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த ஆற்றின் கரையில மணல் இருக்கும், 1 மைல் அளவுக்கு மணல் கிடக்கும். அந்த மணல்ல வந்து கையால குழி பறிப்பாங்க. கையால குழி பறிச்சாங்கன்னா அதுல இருந்து தண்ணி எடுத்து வெள்ளை துணி போட்டு வடிகட்டி எடுத்துட்டு வருவாங்க. அந்த தண்ணி அவ்வளோ சுவையா இருக்கும், இனிமையா இருக்கும். நானும் சனி ஞாயிறானா என் அம்மா கூட ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு சின்ன டம்ளர் எடுத்துட்டு போய் நான் சின்ன குழி போட்டு அதுல டம்ளர்ல இருந்து எடுத்து அந்த சின்ன பாத்திரத்துல போட்டு எடுத்துன்னு வருவேன். அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஞாபகம் வந்ததுங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இது யாருக்குமே இது இனி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க ஐயா. அதெல்லாம் போயே போச்சு. இன்னைக்கு அந்த ஆறு நான் அந்த வழி போகும்போதெல்லாம் என் மனம் அப்படி அழுவும். அது இன்னைக்கு சாக்கடையா ஓடிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் அகலப்படுத்திருக்காங்க. வேகவதின்னு அந்த ஆறு, அது நல்ல பெருசா இருக்கும். அந்த மணல் பரப்புலயே தண்ணி கையால குழி பறிச்சோம்னா அழகா தண்ணி ஊத்து வரும். அதுல எடுத்துட்டு வருவோம் குடிக்கிறதுக்கு, சமையலுக்கெல்லாம். தினம் 2 குடம் அங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அந்த தண்ணி தான் நாங்க பயன்படுத்திக்குவோம். இப்ப இன்னைக்கு எல்லாம் சென்னையில நாங்க மினரல் வாட்டர் பத்தி கூட நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் நாங்க இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுல முடிஞ்ச வரைக்கும் அதுல அந்த தேட்டாங்கொட்டை அது இதுன்னு ஏதோ எல்லாம் வழிகள்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி தான் இது பண்றோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி அப்பா. சுரேஷ் டி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடனுங்க. ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது ஐயா? வாழ்க வளமுடனுங்க. கேக்குதுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பா இருந்தது. நன்றிங்க. ஒண்ணு தான், ஏற்கனவே நீங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலா இப்ப நீங்க சார் சொன்ன மாதிரி பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி உங்களோட இயற்கை சார்ந்த ஒரு பொருள் அது மாதிரி கிளாஸ் ஒர்க் இது பண்ணா கூட நல்லா இருக்குங்க. கண்டிப்பா. ஒரு வகுப்பான முழுக்கவே அதை நம்ம எடுக்கலாங்க. இப்போதைக்கு நம்ம சொல்றதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம அந்த கருவேலம்பொடி எல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடையில் நீங்க போனீங்கன்னாங்க சரிங்க, இந்த கருவேலம்பொடி நம்மளுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சுத்தி இருக்கிறது இல்லைங்க. கருவேலம்பொடி ஒரு மிகச்சிறந்த பொடியா இருக்குதுங்க. அதை தவிர சின்ன சின்ன விஷயங்கள் சில இதுல வேப்பங்குச்சி நீங்க பயன்படுத்தலாங்க. கல்லுப்பு நீங்க வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாமே தாராளம் நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. ஆச்சுலாங்க கையிலே பண்ணலாம். பிரஷ் வந்து கம்பல்சரி பண்ணக்கூடாதுங்க. சரிங்க. இல்ல இப்ப புதுசா அந்த இதெல்லாம் உடன் பிரஷ் எல்லாம் அதெல்லாம் கூட யூஸ் பண்ண வேணாங்க ஐயா. அது திரும்ப அடுத்தடுத்து ஏமாற்றுதலுக்கான ஒரு விஷயம் தான். சரிங்க ஐயா. ஏன்னா இப்போ அதுல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் வேண்டாம். அதான் முடிந்த அளவு நம்ம கைங்க ஏதோ ரொம்ப தவிர்க்க முடியலங்கும் போது நம்ம சில விஷயங்கள் அந்த நம்ம சொல்லலாம், அந்த உடன் பிரஷ், அந்த பேம்பு பிரஷ்ங்கிற விஷயம் யூஸ் பண்ணலாங்க. சரிங்க. அதுதான் பேம்பு பிரஷ். ஆமாங்க. முடிந்த அளவு நம்ம வந்து கையில பண்றதுங்கிறது நலம்ங்க. இப்போ இந்த நம்பூதிரி டேஸ்ட் அதெல்லாம் கூட இதுதானா ஐயா? இப்போ நான் ஆக்சுவலா அந்த இதெல்லாம் யூஸ் பண்றேன். நம்பூதிரி, அந்த இது ஆயுஷ் அதெல்லாம் கூட கெமிக்கல் தானுங்களா ஐயா? ஆமாங்க. ஆயுஷ்ல வந்து கெமிக்கல் இருக்குங்க. நம்பூதிரி வேணா மேபி வந்து அது கொஞ்சம் அந்த பொடியை வாங்கும்போது கொஞ்சம் அதுல இருக்காதுங்க. ஆக்சுவலாங்க
ஓ பேஸ்டா வாங்கினா அது பேஸ்ட் வரும்போதே கண்டிப்பா அதுக்குள்ள வந்து இது வந்துருங்க. இந்த ஃப்ளோரைடு பேஸ்ட் வந்துடும். முடிந்த அளவு பொடியா வாங்குறது நல்லதுங்க. ஆக்சுவலா நம்பூதிரி பொடி இருக்குங்க, அது கண்டிப்பா சரிங்க நல்லா சரிங்க இருக்கும். சரிங்க சரிங்க. சரிங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு கொஸ்டின் ஐயா, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நாங்களாம் இப்போ பயமுத்தி தான் இன்ஜெக்ஷன் போட்டோம் கோவிடுக்காக. சரி. ஓகேங்க. ஐயா சொன்ன மாதிரி அது அறிவு வேலை செய்யல அப்போ எங்களுக்கு. அதாவது இப்போ ரியலைஸ் பண்ணும்போது இப்போ அதுலேருந்து வெளியில வர்றதுன்னா எப்படி, அதாவது அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குங்களா நம்ம உடம்பு நம்ம? ஆமாங்க. ஆல்டர்னேட்னு கேட்டீங்கன்னாங்க, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கழிவு, அந்த கெமிக்கல் கழிவு வந்து நார்மலா சேரக்கூடிய இடம் எதுன்னா கல்லீரலுங்க. சரிங்க அப்போ நம்ம அந்த கல்லீரலோட கழிவு வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அகத்திக்கீரைக்கு இருக்குங்க. சரிங்க சரிங்க அகத்திக்கீரை வந்து பாத்தீங்கன்னா அதே போல சுண்டைக்காய்ங்க. சரிங்க. சோ அகத்திக்கீரை, சுண்டைக்காய்ங்க. வாய்ப்பு இருந்தா வாரத்துக்கு 1 நாளோ இல்ல 2 நாளோங்க, ஒரு 3 ஆ மாசம் உங்க சமையல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. வெரி குட். அதாவது பச்சை ஆமாங்க. பச்சை சாப்பிடலாமா சமைச்சு சாப்பிடலாம்? சமைச்சுங்க. அதாவது சூப்பு, அகத்திக்கீரை சமைச்சுங்க. சூப்பு. சுண்டைக்காய் வந்து பச்சை சுண்டைக்காய்ங்க. நீங்க அந்த இந்த சரிங்க சுண்டைக்காய் இல்லாம பச்சை சுண்டைக்காய்ங்க. அந்த சரிங்க சரிங்க. வெளியில படிக்கக்கூடிய சுண்டைக்காய்ங்க. அந்த ஓ அந்த சுண்டைக்காய் சுண்டை. குழம்புங்க. சுண்டைக்காய் சரி குழம்பு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க இதை பண்ணிக்கலாம். சரிங்க இது சரி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் மட்டும் போதுங்க. ஒரு 3 சரிங்க மாசம் தொடர்ச்சி நீங்க இது பண்ணும்பொழுது அப்படிப்பட்ட கழிவும் கூட கண்டிப்பா வெளியேறுவீங்க ஆக்சுவலாங்க. சரிங்க சரி. சிறப்பு சிறப்பு, ஓகேங்களா? மிக்க நன்றி. இது மட்டும் ஒரு கிளாஸ் மாதிரி கொஞ்சம் ஐயா போட்டீங்கன்னா, ஐயா கிட்ட நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் 100% கொஞ்சம் கண்டிப்பா பண்ணிடலாங்க. பண்ணி கண்டிப்பா நன்றி பண்ணிடலாம். நன்றி. வாழ்க்கை நன்றிங்க. வாழ்க்கை வாழ்த்துக்கள். ஐயா, வாழ்க வளமுடன். சிவஸ்ரீ அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வணும்மா. ஐயா, எப்போதுமே உங்க உரை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்கும். நான் திருப்பி திருப்பி தான் சொல்வேன், இறைமதன் பாலமதன் மாதிரி உங்களுக்குள்ள அந்த ஞானம். அதாவது படிக்கிறது தான், படிப்பு மேல 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 படிச்சு பணம் சம்பாதிக்கிறது தான் அறிவுன்னு தான் இப்ப மக்கள் போயிட்டு, அதன் மூலமா நிறைய ஆடம்பரமான உணவுகள் எல்லாமே கொடுத்து அதை கழிவு உடம்பை கெடுத்து திருப்பி அதை டாக்டர்கிட்ட கொடுத்து அப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள இந்த ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த அறிவு வந்து உடனே நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஒரு பேஸ்ட் இருக்கு இதை காலி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, என் உடல்ல எனக்குள்ள உயிர் இருக்குது, இறைவன் இருக்காரு, நான் இதை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு அப்பவே அதை மாறணும். அதுதான் அப்படிங்கிறது இப்ப ஆழமா எங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்குதுங்க ஐயா. ஐயா சொன்ன ஆமாங்கம்மா. அந்த பல்லு தேய்க்கிறோம்ல ஐயா, அந்த ஈர்கள்லயும் நம்ம கைப்படணும்லாங்க ஐயா. பல்ல படுற மாதிரி ஈர்கள் ஸ்ட்ராங்கா ஐயா. ஆமாங்க. ஈர்கள் பார்த்தீங்கன்னா மெதுவா லேசா தேய்ச்சணும்னு வைங்களேன் ஆக்சுவலாங்க. பல்ல நல்லா தேய்க்கணும், ஈர்கள்ல லைட்டா. ஆமாங்க. சரிங்க. அந்த மாதிரி நீங்க மழைக்கு சொன்ன உதாரணமும், இப்ப வர்றது இயற்கை மழையே இல்ல, புயல் மழையில வந்து அடிச்சு வேஸ்ட் பண்ணி அதுவும் வெள்ளமா போய் கெடுதலாகி இந்த செடிகளும் அந்த இயற்கையோட ஒத்த வாழ்க்கை இல்லாம ஆயிருச்சு. புயல்ல தான் வருது அப்படிங்கும்போது எப்படி நம்ம இந்த அடிக்கிறோம், இயற்கையை அடிக்கிறோம், நம்மளே இது பண்றோம் அப்படிங்கிறதும் ஆழமா புரிஞ்சுதுங்க ஐயா. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு எப்படிலாம் உங்க வாழ்க்கை காலையில ஆரம்பிக்கிறதுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அவங்களோட உணவுகள் எப்படி இருக்கணும், அந்த இது எப்படி நிறைய கேட்டிருக்கோம். இருந்தாலும் உங்க மூலமும் நாங்க அதை நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோங்க ஐயா. கண்டிப்பா அதுக்கு ஒரு தனியா ஒரு வகுப்பா பண்ணிடலாங்கம்மா. கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷனையாவது நாங்க காத்துக்கிறோம். ஏன்னா இப்ப குழந்தைங்க எல்லாம் சொன்ன உடனே கேட்டுருவாங்க, பிள்ளைங்கதான் கண்டிப்பாங்க. அதனால அவங்க கொஞ்சம் உடனே அதுக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஆனா குழந்தைங்களை நம்ம ஈஸியா கொண்டு வரலாம், அடுத்தடுத்த ஜெனரேஷன் நம்ம கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது நாங்க அவங்க போட்டு காமிச்சு சொல்ற அளவுக்கு நீங்க எங்களுக்கு அது ஒரு இதா கொடுங்க ஐயா. கண்டிப்பாங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருட்செல்வி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நான் வந்து அதான் எல்லாருமே அதான் கேட்டுட்டாங்க. அதான் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல், இதை செய்யக்கூடாதுன்ற செயலை செய்துட்டு இருக்கோம் இல்லையா லைஃப்ல, அதுக்கு சொல்யூஷன் சொல்றது கிளாஸ் இது பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற இந்த தகவல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வாழ்த்துறேன் ஐயா. வாழ்க்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும். இன்னும் மாணவ பருவத்திலேயே போனா கூட நல்லா இருக்கும் ஐயா. ஏன்னா அப்பவே நம்ம சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாங்க. பருவமழைக்கு வந்து நம் முன்னோர்கள் வந்து இந்த விளக்கு, சொக்கபானம் அதெல்லாம் கரெக்டா இந்த மாதத்துல இது பண்ணிருக்காங்க ஐயா. அது வந்து இப்ப குறைஞ்சதுனாலதான் இது புயல் மழையா மாறி இதுவாகுது.
தோணுது. விளக்கேற்றது சுக்கபானம் பண்றதெல்லாம் அந்த பருவமழை கேக்குதுங்களாங்கம்மா? நீங்க பேசுறது கொஞ்சம் கிளாரிட்டி வரலைங்க. ஐயா கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆயிருச்சுமா, கடைசியா பேசுன மட்டும் கொஞ்சம் கேட்கலீங்கம்மா. வாழ்க இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்ப தெளிவா கேக்குதுங்க. இல்ல இப்போ பருவமழைக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து தீபம் ஏற்றுறது, சொக்கபானம் இது அந்த கோவில் கிட்ட எல்லாம் இது பண்றது, அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில ஜோதி ஏற்றுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதனுடைய இது இப்ப குறைஞ்சிருக்கிறதுனால அது புயல் மழையா ஆயிடுது. அதனால இல்லைங்கம்மா, அதாவது என்னன்னா அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு தனியா ஒரு வகுப்பு எடுக்கிறேங்க ஆக்சுவலாங்க. இப்ப நம்ம பிக்ஸ் பண்ணி நம்ம நடக்கக்கூடிய கரெக்டான கேலண்டர் வந்து இது கிடையாதுங்கம்மா ஆக்சுவலாங்க. அதாவது இப்போ ஆமாங்க, சித்திரை 1 அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம குறிச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து மிகச்சரியா கிழக்கு உதிக்கிறனால தான் சித்திரைன்னு வந்து பிக்ஸ் பண்ணாங்க. அப்போ அது கிழக்கு வந்து அங்க சித்திரை வந்து அங்கிருந்து கிளம்பி உங்களுக்கு தெரியும் அந்த தென் செலவு வட செலவுன்னு சொல்லுவாங்க சூரியனுங்க. அப்போ அது ஒரு பக்கம் போய் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திறம்ப ஆரம்பிக்கும். ஆடி வந்து திரும்ப ஐப்பசியில வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சென்ட்ரல் வந்துருங்க. திரும்ப மறுபடியும் இந்த பக்கம் வந்து போறது வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டுங்க ஆடி, ஆவணி, ஐப்பசி, புரட்டாசி, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தையில பாத்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிக்குங்க. தை வந்து கதிர் திருப்பினால அந்த திரும்ப வச்சுலாங்க. அப்ப நீங்க இந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி தான் முதல்ல வந்து பண்ணாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா அந்த கோயில்ல பழங்கால கோயில் இருக்கக்கூடிய அந்த கொடிமரமும் அந்த கர்ப்ப கிரகமும் அந்த கீழே உட்காரக்கூடிய அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வானியல் ஆராய்ச்சியை வந்து பண்ணி தான் இதெல்லாம் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அந்த நாளை வந்து சரியா குறிக்காம விட்டுட்டாங்க ஆக்சுவலாங்க. அதாவது ஒரு 450 வருடத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்து இப்போ இவங்க டேட்டா ஒண்ணா இல்லையா? கரெக்டா ஆமாங்க, ஒண்ணா இல்லைங்க. ஆமா, இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா போன டிசம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு வந்து திரும்பிருச்சுங்க. சொல்ல போனா முந்தா நேத்துங்க திரும்பியாச்சுங்க. சொல்ல போனா தை 1ங்கிறது வந்து அந்த நாள் தான் கொண்டாடி இருக்கணும். பட் அந்த நாள் திரும்பிருச்சுங்க. இப்ப நீங்க ஏன்னா எங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு குச்சி நட்டு இருக்கோம். நம்ம ரவி அண்ணான்னு சொல்லி ஒரு இயற்கை வாழ்வியல் பாத்தீங்கன்னா ஒரு விண்ணியல் வாழ்வியல் இருப்பாருங்க ஆக்சுவலாங்க. அவர் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தாருங்க. அப்ப நம்ம வீட்டு முன்னாடி அந்த மாதிரி ஒரு குச்சி ஒண்ணு நட்டு பார்க்கும் பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா போன 22ஆம் தேதி சூரியன் திரும்பியாச்சுங்க. ஆனா நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயமா நம்ம இங்க பிக்ஸ் பண்ணவே இல்லைங்க ஆக்சுவலாங்க. சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுங்க ஆக்சுவலாங்க. அந்த அறிவு வந்து நம்ம ஒரு பின்னாடி பார்க்கலாங்க ஆக்சுவலா. சோ அப்போ அந்த காலத்துல அந்த டைம்ல கரெக்டா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. அது பண்ணப்படும் பொழுது ஓரளவு பருவமழை சொன்னாங்க. ஆமாங்க, அது இருக்குதுங்க. ஆனா வந்து விஷயம் அதான் வைங்க. ஆனா இப்ப நம்ம அது கரெக்டான நாள்ல நம்ம ஏத்துறது இல்லைங்க. தாழ்வு ஒரு ரொம்ப ரொம்ப தள்ளி தான் நம்ம ஏத்த ரொம்ப முன்னாடி ஏத்திறேன்னு வைங்களேன். ரொம்ப தள்ளி ஏத்துறோம் ஆக்சுவலா. நம்ம முன்னாடி ஏத்தணுங்க, தள்ளி ஏத்திடுறாங்க. ஆமாங்க ஆமாங்க. சரிங்க ஐயா, நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. உங்க சேவை ரொம்ப வாழ்க வளமுடன். நன்றிகள். நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா. இறை மதன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். மிக சிறப்பா இருந்ததுங்கய்யா. நான் அறிவு கல்விங்கிறத பத்தி சொல்லியிருந்தீங்க, படிச்சோம். நாங்க அது கூட போட்டிருந்தேன் இதுல. அதாவது ரொம்ப மெத்த படித்தவங்க எல்லாம் பெரிய அறிவாளி இல்ல, படிக்காதவர்கள் எல்லாம் முட்டாள்களும் அல்ல அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல உண்மைதான். அதாவது படிப்பறிவு, பட்டறிவு, முற்றறிவுன்னு நிறைய அறிவுல நாலேஜ்ல நிறைய இருக்கு. அது நாம அதையெல்லாம் பயன்படுத்தணும். இன்னைக்கு தலைப்பே பாத்தீங்களா, அறிவை அறிவது. அந்த அறிவை எப்படி அறியணும் அப்படின்னா, நாம வந்து அதை பயன்படுத்தும் போது ஒரு கல்விங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மகரிஷி கூட சொல்லுவார், இன்ஃபர்மேஷன். அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம்னா கன்ஃபர்மேஷன் பண்ணி அதை நமக்கு அவர் சொல்ற மாதிரி சுயமாய் சிந்தித்து தெளிந்த பின்னாடி அதை அப்ளை பண்ணணும். பண்ணும்போது அந்த அறிவு வந்து நமக்கு நன்மை பயந்ததுன்னா அது வந்து உண்மையான ரியல் நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. சிறப்புங்கய்யா. நிறைய விஷயம் நீங்க இன்னைக்கு பேசுனதுல இருந்து உங்களுக்கே புது புது இதெல்லாம் பேசணும், அதுக்காக தயாரிப்பு பண்ணணும்னு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப உங்க அறிவை பயன்படுத்தி எங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு நல்லது இந்த இறை சாதனை மார்க்கம் மூலமா கொடுங்கய்யா. நிறைய நான் கூட நிறைய தலைப்புகள்லாம் உண்மையான அறிவு எதுன்னு கூட நான் ஒண்ணு தயார் பண்ணி நான் இன்னும் ஐயாவை பிடிச்சி இதை வச்சு இன்னும் நம்ம அறிவை தெளிவுபடுத்துறோம் அப்படின்ட்டு ஒரு நினைச்சிட்டு இருக்கிறேன். நன்றிங்க, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க.
வாழ்க வளமுடன். நம்மளோட உலக அதிகமான இரவு இருக்குது டிசம்பர் 21 அதனாலதான் நமக்கு உலக தவ அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் நம்ம. அதுக்காக தான் அந்த நாள் அதிகம் இருக்கு. அடுத்ததாக ஜானகி அம்மாள் வாழ்க வளமா. ஜானகி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்க, பேசுங்கம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்களா? ஐயா நீங்க சொன்ன மாதிரிதான் வந்து மகரிஷியாவும் சொல்லுவாங்க. இதனாலும் வந்து நீங்க அவரோட பாடல்லையே வந்து கடவுள் வந்து எங்கும் உள்ளார், அது நீக்கமரா இருக்கிறாங்க. அதை வந்து நான் சொல்றேன்னு வந்து நம்ம வேண்டாம், நீங்க சுயமா வந்து சிந்திச்சு வந்து தெளிவடையணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இப்ப உள்ள கல்வி முறை பத்தி நீங்க சொன்னீங்க, அது உண்மையான உண்மைங்கம்மா ஐயா. இப்ப வந்து மகரிஷி ஐயாவும் வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த பள்ளிக்கல்வியோட இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு இதெல்லாம் வந்து கத்துக் கொடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து நல்லா முன்னேறுவாங்க. ஒழுக்கம் வந்து அவங்களுக்கு வரும். அப்ப இயற்கை பற்றின அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. அப்புறம் வந்து ஒரு ஸ்பீச் டாக்டர் சிவராமனைய சித்த மருத்துவர் வந்து அவரு பேசும்போது வந்து நீங்க சொன்ன விஷயம்தான். அந்த காலையில இருந்துச்சுன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்ட் பார்த்து இது பண்றது, அதுக்கு வந்து அவர் சொல்வாரு, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு உளுந்து வடை சாப்பிடணும்னு ஆசை வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்றதுக்கு போன் எடுக்கும்போது வந்து அப்ப அதுல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதுல திடீர்னு வந்து அந்த உளுந்து வடை அது வந்து டோனட் மாதிரி வந்துருச்சு. அந்த டோனட் சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது, கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் அதை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உளுந்து வடை நினைச்சிட்டு ஆர்டர் பண்ண போய் கடைசியில் அது டோனட்டா மாறுது. இது எல்லாமே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஜனங்களை எப்படி கெடுக்குது அப்படின்னு சொல்லி பேசினாருங்கய்யா. அதுதாங்கய்யா. அப்புறம் வந்து இப்போ வந்து நான் ஒரு 2-3-4 வருஷமாவே வந்து பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்கய்யா. கையில தான் தேய்ப்பேன், மூலிகை பல் தான் உபயோகப்படுத்துவேன். என் பல் வந்து லைட்டா ஒரு ஒரிஜினலா வந்து நம்ம டீத் கலர் என்ன கலரோ அந்த கலர் இருக்கும். அப்ப ஒரு 2 பேர் சொன்னாங்க, உங்க பல்லு வந்து லைட்டா கலர் மாதிரி இருக்கு, மஞ்சளா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னேன். பல்லோட ஒரிஜினல் கலரே வந்து அதுதான். வந்து பேஸ்ட் எல்லாம் போட்டு நீங்க எல்லாம் ஒயிட் பண்ணிருக்கீங்க, நான் வந்து ஒரிஜினல் கலர்லயே என் பல்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னது வந்து நினைச்சு பார்க்கும்போது வந்து கரெக்டா போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் இந்த கொரோனா டைம்ல அந்த மேரேஜ் எல்லாம் வந்து செலவு பண்ணாம ஒரு 10 பேர் 15 பேர் போய் மேரேஜ் முடிச்சுட்டு வந்து செலவே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்னாரு. அப்ப வந்து ஒருத்தர் பொள்ளாச்சிக்காரரு தோட்டம் தென்னந்தோப்பு நிறைய வச்சிருக்கிறாரு. ஒரு கல்யாணத்துக்கு வந்து அவரோட தென்னந்தோப்புல இருந்து தேங்காயை வந்து யூஸ் பண்ண முடியறது இல்லை. அந்த A to Z எல்லாமே கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பொறுப்பு கொடுத்துட்றாங்க. அவங்களோட சொந்த தோட்டத்துல இருந்து விளையிற பொருளை கூட யூஸ் பண்ணி பையன் கல்யாணத்துக்கு பண்ண முடியல. இதெல்லாம் காலம் எங்க போயிட்டு இருக்குது. இந்த கொரோனா ஏற்கனவே வந்த மாதிரி இன்னொரு இது வந்துருச்சுன்னா தான் ஜனங்க ஒண்ணு கொஞ்சம் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அது மாதிரி நாங்க எல்லாமே இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. உண்மைதானுங்க ஐயா? உண்மைதாங்க. இது சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதை படிச்சதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க ஐயா. உங்களோட ஸ்பீச் வந்து யதார்த்தமா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன போயிட்டு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு வந்து லேக்கிங் சொல்லிட்டு வந்து நல்லா கொண்டு வந்தீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நன்றி, சிறப்புங்க ஐயா. வாழ்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சியாமலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. என்னோட ஒரு அனுபவத்தை தான் சொல்றேங்க ஐயா. எனக்கு குழந்தை பிறந்தப்ப என் தங்கச்சி பொண்ணுக்கும் 2 பேருக்குமே நாங்க வந்து அந்த BCG மட்டும் தான் போட்டோம் ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த தடுப்பூசியுமே போடல. நல்லாதான் இருக்காங்க. 2 பேருக்குமே 18 வயசு. இப்ப எவ்வளவு மத்தவங்களும் சொன்னாங்க, நாங்க போடல. அதே மாதிரி எனக்கும் அப்படிதான் அந்த கொரோனா தடுப்பூசி எல்லாம் போடாம தான் நான் ஃபிளைட்ல எல்லாம் அந்த பீக்கா இருக்கும்போது கூட டிராவல் பண்ணிட்டு வந்தேன். எதுவுமே பண்ணல. ஆனா கடைசி நேரத்துல என்ன போட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ஆகுதுன்னு சொல்றீங்க, இந்த டூத் பேஸ்ட் கெமிக்கல் அஜய் பிரகாஷ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு.
சரி இன்னைக்கு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பல் விளக்கத்துக்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சு பீஸ் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு சொல. அப்ப நல்லா ஸ்வீட்டா இருந்தது. அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்ல தேய்ச்சிட்டு சாப்பிட்டா அதே பழம் வந்து கசப்பா இருந்ததுங்கய்யா. அதான் இன்னைக்குதான் நான் செக் பண்ணி பார்த்தேன். சரி இனிமேல் அதெல்லாம் விட்டுடலான்ட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அருமைங்கம்மா, ஸ்பீச் அருமையா இருந்தது. ரொம்ப நல்லதுங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்க.